ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் உடைய வார்த்தை அதை தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் வர வேண்டும். எங்கு தவறு நடக்கிறது என்று தெரியாமலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். எங்கு நாம் செப்பனிடப்பட வேண்டும் என்பதை அறியாமலே நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருப்போம். ஆனால் ஆராதனையும் ஸ்தோத்திரமும் எங்கு கொண்டு வருகிறது என்று கேட்டால் தேவனுடைய சமூகத்தின் மைய பகுதிக்கு கொண்டு வருகிறது, சென்டர் பாயிண்ட். அதனால் அந்த ஸ்தோத்திரமும் ஜபமும் துதியும் வீண் போவதில்லை. அதையெல்லாம் செய்தபடியினால்தான் இந்த வெளிப்பாடோடு குடிந்த செய்தி புறப்பட்டு வருகிறது. ஊடகத்தின் வழியே பயணப்படுகிற அருமையான தேவனுடைய ஜனங்கள், உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், வெளியிலே ஊடகத்திலே இருந்தாலும் சபையினுடைய விசுவாசிகளாகவே உங்களை நான் பாவித்து நீங்களும் அப்படியே போதகனாக ஏற்றுக்கொண்டு என்னோடு கூட பயணப்படுகிறீர்கள். உங்கள் ஜபங்களுக்கும் காணிக்கைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஞானத்தாலே வீடு கட்டி எழுப்பப்படும், விவேகத்தாலே இது நிலைத்து நிறுத்தப்படும். எத்தனையோ ஞானவான்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இன்று வீடுகள் அசைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, விவாகரத்து வரைக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள். விவாகத்தை ரத்து செய்கிறார்கள். அதுதான் விவாகரத்து. சரி, திருமணமானவர்கள் இப்படி என்றால் திருமணம் ஆகாதவர்கள் அல்லது பேரம்பேத்தி எடுத்தவர்கள் இப்படி கூட்டு கழித்து நீங்கள் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய மனவாட்டி வருகைக்கு ஏற்றபடியான சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய ஸ்தோத்திரமும் ஜபமும் நம்முடைய உபவாசமும் தசமபாக காணிக்கைகளும் எங்கு நம்மை மெத்தன போக்கிலே கொண்டு வரும். நாமத்தின் நிமித்தம் நாம் ஆசீர்வாதத்தை பெறலாம். சில சமயத்தில் புற ஜாதிகள் மத்தியிலே தேவனோட நாமம் தூஷிக்கப்படாது இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை நினைத்தருளலாம். இரண்டாவது, மிகப்பெரிய ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் இருக்கிறது. கர்த்தரை விட்டால் வேறு எந்த விதமான சகாயம் நமக்கு இல்லை என்பதால் கர்த்தரே இறங்கலாம். இதெல்லாம் வைத்து கொண்டு நம்முடைய பாதை செவையாக இருக்கிறது, அதனால்தான் நம்முடைய காரியம் வாய்க்கிறது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் காரியம் வாய்க்கிறதற்கு ராஜ்யத்தினுடைய சத்தியத்தின் கோட்பாடுகளை நீங்கள் அறிந்தாலே போதும். உங்கள் ஜபங்களை காட்டிலும் ஜெபிப்பதற்கு முன்பே காரியங்கள் நடக்கும். ஜபத்தை நான் குறைவாகவோ அல்லது அதை குறித்து ஒரு குறைத்து மதிப்பிட்டு சொல்லவில்லை. ஜபம் என்ற ஒரு பெயரிலே சுயநீதியோடு சபை காணப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலே ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை போதிக்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்தாலே, இப்பொழுது எப்படி ஆதார் ஐடி ரேஷன் அட்டை காட்டினாலே 5000 கொடுத்துக்கிறோம், 3000 ரூபா மானியங்கள் என்ன வருகிறதோ, மானியத்துக்கு நாம் தகுதியுடைய அந்த தளவரிசையில் இருப்போம் என்றால் நமக்கு கிடைக்கிறது. அந்த அட்டையை காட்டினாலே போதும், உங்களுக்கு வந்து சேர வேண்டியது சேர்ந்துவிடும். அதே போலத்தான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை தெரிந்து இந்த சத்தியத்தின்படி உங்கள் சிந்தை செயல்பட்டாலே போதும், நீங்கள் எந்த வஸ்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவீர்கள். ஆனால் சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் சிந்தை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால் அது வித்தியாசமான ஒரு சங்கடத்திலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். என்ன சங்கடம் என்று கேட்டால், நிறைய கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாம், வெகு சிலரே வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ்வார்கள். பொருளாதாரத்தை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை, எல்லாவற்றுக்கும் சேர்த்து வெற்றி என்ற ஒரு வார்த்தை, ஜெயம் என்ற ஒரு வார்த்தை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்குத்தான் அங்கு அங்கீகாரமே இருக்கிறது. அப்போ தோல்வி இருந்தவர்களுக்கெல்லாம் பூமியில் தான் அந்த இறக்கங்கள் எல்லாம். அவர் இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அங்கு இறக்கமெல்லாம் கிடையாது. அங்கு ஜெயம், கிரியை சொல்லும் நீங்கள் ஜெயிப்பீர்களா தோற்பீர்களா, கிரியை சொல்லும் என்ன நீங்கள் செய்தீர்கள். அந்த கிரியை அங்கு நீங்கள் போய்விட்டாலே நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் இங்கே தேக்கடி, இங்கே நம்ம அடுத்த வகுப்பு போக முடியாத மாணவ செல்வங்களை போல நாம் காணப்பட்டு விடுவோம். அதுக்காவது பரவாயில்ல, டுட்டோரியல் இருக்கிறது, அல்லது அடுத்த மாதம் எழுதுகிறோம். அப்போல்லாம் 6 மாதம் அக்டோபர் மார்ச் வைப்பான். இப்போல்லாம் உடனே எழுதி அடுத்து ஃபெயிலான பசங்க மன உளைச்சலில் இருக்கக்கூடாதுன்னு உடனே பாஸ் ஆக்கியும் விட்டு தேத்திடுறாங்க. அதெல்லாம் இங்கே செல்லாது. இப்படி பார்க்குற பொழுது பூமியிலே இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கு இறக்கம்லாம் கிடையாது. கிரியைக்கும் அங்கீகாரம், அந்த இடம்தான் பரலோகம், தேவராஜ்யம். இது தெரியாமலே கோடிக்கணக்கான ஜனங்கள் என்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வெண்வஸ்திரம் அவங்கள காக்கும் நினைக்கிறாங்க. அவர்கள் இல்லை, அந்த குடும்பத்தை வந்தவன் தான் நம்ம.
தனியாக ஒரு வேற்றுக்கிறகன் இல்லை. நம்முடைய அது என்ன நடக்குது என்று கேட்டால் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம வைத்துவிடும். நான் இன்று இதை தரித்திருக்கிறேன், நாளை உங்களுக்கு அதில் நிச்சயம் இருக்காது. இது அப்படி இல்லை. இப்பொழுது ஞானத்தினாலே வீடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். இப்போ இந்த ஞானத்தினாலே எங்கெங்கெல்லாம் அஞ்ஞானம் வருகிறது, அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் புத்தியீனம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். புத்திமான், இந்த புத்திமான குறித்து பார்ப்பதை விட புத்தியீனத்தை குறித்து நம்ம பார்க்கிறது லகுவாய் இருக்கும். சபைக்கு சீர்திருத்தலுக்கும் செப்பனிடப்படுவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தலை தூக்குவதற்கும் இந்த சீர் பொருந்துதல் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். புத்தி ஈனத்தை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். அதிகமாக புத்தி ஈனங்கள் வேதத்தில் நீங்கள் கூகுளில் போட்டால் வரும், இல்லை வராமலும் போகும். இது கூகுளில் வச்சு நம்ம எல்லாம் போகல. தேவனுடைய வெளிப்பாட்டை தீர்க்கதரிசனமாக சபைக்கு சொல்லுகிறேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், சபை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலிக்கு பெருக செய்கிறார். அதனோட அடையாளம் தான் இந்த குளிர் காத்து வருகிறது. எத்தனையோ ஜபங்கள், எத்தனையோ உபவாசங்கள், எத்தனையோ பிரயாசங்கள் அதுக்கு ஒதுக்கி போட்டு செப்பனிடுவதற்கு. நம்மகிட்ட காசு இருந்தால் அவன் வரமாட்டான், அவன் இருந்தால் காசு இருக்காது. இது எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அதனால் ஏதோ இன்று பாடுகிற பொழுது கொஞ்சம் தொண்டை வத்தினாலும் கொஞ்சம் சில்லுன்னு காற்று வரும் பாடுறவங்களுக்கு, வாசிக்கிறவங்களுக்கெல்லாம். எனக்கும் சொல்கிறேன் சேர்த்து. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, சபை கர்த்தர் உயர்த்துக்கிறார். கடந்த வாரத்தில் கர்த்தர் சொன்ன காரியம், நான் சபையை உயர்த்த போகிறேன். சபை உயர்த்தப்படுகிற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த செய்தி பெறுவதற்கு முன்பு இந்த வெளிப்பாடு இதை கேட்கிற நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். ஆனால் உயர்வுக்கு பீராக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பணம் வந்தோட மாறிட்டான் அந்த மனுஷன், திருமணத்துக்கு பிறகு மாறிட்டான். நல்ல விஷயமும் எடுத்துக்கொள்ளலாம், கெட்ட விஷயமும் எடுத்துக்கொள்ளலாம். பணமும் அதே மாதிரி தான், திருமணமும் அப்படி தான். ஏதோ ஒரு காரியம் உங்களிடத்தில் வருகிற பொழுது ஒரு மாற்றத்தை சமுதாயம் காண்கிறது, சங்கங்கள் காணுகிறது, சக ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. மாற்றம் நல்லதாக இருந்தால் சந்தோஷம், அது மற்றவர்களை பாதிக்கிறதா இருந்தால் வேசனம். இப்பொழுது இந்த புத்தியீனம் எங்கு வருகிறது என்று கேட்டால் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த புத்தியீனம் சபைக்குள்ளே வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. சபையார் எப்படி இருக்க வேண்டும், மனவாட்டிக சபை எப்படி இருக்கிறது என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். இதெல்லாம் யூத் மீட்டிங்கில் பேசுறது, இது மாதிரிலாம் நானும் பேசியிருக்கேன், நானும் கேட்டு இருக்கிறேன், பேசியிருக்கேன். சபைக்கு இது பொருந்தாதுன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே பருவங்கள் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பால் உண்ணத்தக்கதான குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பலமுன்ன ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ளே மார்க்க பேதம் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, போராமை இருக்கிறது. இந்த போராமை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் புத்தியீனம் உள்ளே வந்துவிடும். புருஷனை பார்த்து மனைவி பொறாமைப்படலாம், மனைவி பார்த்து புருஷன் பொறாமைப்படலாம். இனி காலம் அப்படி இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு போட்டா போட்டி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். யார் சம்பளம் பெருசு, யார் சம்பளம் அதிகம், யார் அதிகமாக சவதரிக்கிறாங்க, யார் அதிக கட்டணங்கள் எல்லாம் செலுத்தி தீர்வுகளை பார்க்குறாங்க, பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். அந்த ஒரு காரியம் போய்விட்டது. நமது என்பது நான் சொல்கிறது சபைக்குள்ளே இல்லை, குடும்பத்துக்குள்ளே சகலமும் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருக்கிறதுன்னு கேட்டால் இருக்காது. ஜனங்கள் உட்பட சொல்லுகிறேன், பிள்ளைகள் உட்பட சொல்லுகிறேன். இது என் பிள்ளை, அது உன் பிள்ளை. நல்லா பிரியமாக இருக்கப்போ, இந்த கல்யாணம் ஆன புதுசில் அந்த பிள்ளை புருஷன் மாதிரி பண்ணால் நம்ம ரொம்ப மொத்தம் கொடுத்து மகிழும். புதுசு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஃபுல்லாக அந்த புருஷன் சாயில் வர்றப்போ என்ன கோபம் வந்தாலும் அதிகமான கவனிப்பு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அப்பனமாலே இருக்கு பார், இது அப்பனாட்டுமே பணத்துப்பார், எந்த மூஞ்சை போட்டுன்னு வந்து பிறந்துப்பார். இதை விட ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சி தர காரியம் என்னன்னா, பிள்ளை ரொம்ப தவமாக இருந்து பெற்றிருப்பான். ஆசாசியாக ஜபம் பண்ணி கொஞ்சம் தாமதிக்கம் ஆகிறப்போ அதிக ஜபம், அதிக உபவாசம், அதிக ஊழியர்கள் சந்திப்பு, வராத ஊழியெல்லாம் வந்து ஜபம் பண்ணிட்டு போவான். இவனும் பார்க்கக்கூடாத ஆளெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஒரு பயணத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பார்த்தோன்னு பார்த்தா அந்த குழந்தை வளர்றப்போ தெரிஞ்சோம் மாமியார் சாயில் இருக்கும். எங்கேயோ பிறக்க வேண்டிய இங்கே வந்து பிறந்தது சனியை குழந்தைய எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குழந்தையோட சாயில் அவங்க மாமியார் மாதிரி இருக்குது. பொண்ணுக்கு அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, மருமகனுக்கு மாமியாராக இருந்தாலும் பரவாயில்ல. மாமியார்னு 2 பேர் இருப்பாங்க இல்லையா?
அது அந்த வீட்டு சாயலில் இருக்குது, இது இந்த வீட்டு சாயலில் இருக்குது. அது மாதிரி எல்லாம் ஒரு பிரிவினைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. மார்க்க பேதங்கள், வாக்குவாதங்கள். அப்புறம் இந்த சமூக புரட்சியாளர் பிரசங்கங்கள்லாம் கேட்டு ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போது நம்ம தான் லாஸ்ட் பஸ்ஸு போச்சுன்னா ஷேர் ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரி, இதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிடையாதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போது ஒரு அலங்காரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் யார் தெரியுமாக்கும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் மார்க்க பேதங்கள் எதில் வருகிறது. யாரோ சொல்கிறாங்களாம் நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு எது சரியாக இருக்கோ, எது கர்த்தருடைய வார்த்தை, ராஜ்யம் எதை அங்கீகரிக்கிறதோ அதை பார்த்துட்டு போயினே இருக்கணும். யாரையும் தாழ்த்தியோ யாரையும் உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வரப்போகிற பாதகங்களுக்கு முன் அறிவிப்பு தான் இது. பேதையர்களாக்கிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீனமான வாலிபனை கண்ணு. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறபடினால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் அடிப்பீர்களும் 1:1 சொல்லப்படுகிறது. அப்போ வயசே ஆகாதா? ஆமாம், நம்ம ஓட்டத்தில் இருக்கிறோம் என்றால் யார் ஓட முடியும்? கிடம் ஓட முடியாது, வாலிபன் தான் ஓட முடியும். கிறிஸ்துக்குள்ளே ஓட்டம் இருக்கிறது, கிறிஸ்துக்குள்ளே நடை இருக்கிறது, கிறிஸ்துக்குள்ளே அமர்ந்திருத்தல் இருக்கிறது. இந்த நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும் கிறிஸ்துக்குள்ளே. இதெல்லாம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட இந்த வாலிபர் என்றது கிறிஸ்துவின் ஜீவத்தை குறிக்கிறது. இது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, இல்லைன்னா மிஸ் பண்ணிவிடுவீங்க செய்தி. பருவம் இது. சரி, அந்த குழந்தை பருவத்திலிருந்து பொறாமையை தூக்கி போட்டாச்சு, வாக்குவாத தூக்கி போட்டாச்சு, மார்க்கபேதம் தூக்கி போட்டாச்சு. அதே சபைக்குள்ளே மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ளே அந்த மார்க்கபேதம் இருக்கக்கூடாது. என் பிள்ளை, உன் பிள்ளை, உங்கள் வீட்டு ஜனம், எங்கள் வீட்டு ஜனம், எந்த ஜனமே வேணாம் ஐயா. உங்கள் ஜனமும் வேணாம், என் ஜனமும் வேணாம். நம்மளுக்கு கர்த்தர் ஜனம், கர்த்தரால் எழுப்பப்பட்ட ஜனம்தான். நான் என் தனிப்பட்ட அனுபவத்தை சாட்சி சொல்கிறேன். இந்த ஆராதனை வேலையில் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, ஏன் அவங்க வரல, ஏன் இவங்க வந்தாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. என்ன நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்ன? நமக்கென்று நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? நமக்கென்று கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன? இதை பார்க்கணும். நமக்கு யாரை கர்த்தர் எழுப்புகிறார், யாரை அனுப்புகிறார்? வாங்க வாங்க, நல்லா சாப்பிட்டு கதவு திறக்க முடியல, நிற்கிறாங்க. Close the door. Let him come inside, then close the door. இப்போ இப்படியாக அந்த வாலிபர்களுக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் வாலிப பருவம் சொல்கிறோம். இந்த பருவம் கிறிஸ்துக்குள்ளே ஒரு பருவம், வாலிப பருவம். இப்போது அந்த பருவத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால் பலன் இருக்கும். வாக்குவாதெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ பலனுள்ள ஆகாரத்தை சாப்பிடுது ஆத்மா. பலனுள்ள ஆகாரம் வாலிபன் எப்படி சாப்பிடுவான்? நல்லா அடித்து புசிச்சு சாப்பிட்ற பருவம் வாலிப பருவம். சத்தியத்தை மேய்ந்து கொள்கிற பருவம் எடுத்துக்கொள்ளலாம். சத்தியத்தை ஆழமாக போதித்தா கேட்கலாம். இங்கே வாடானா வரணும், ஓடுறான்னா ஓடணும். கிறிஸ்துக்குள்ளே சொல்கிறேன். அதாவது என்னென்னா ஆயத்தமாக இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. சரீரம் ஒத்துழைக்குதுன்றது ரெண்டாவது. சின்ன பசங்க மாதிரி சில பேர் சபையில் வேலை செய்வாங்க. நான் சொல்கிறது வயசெல்லாம் என்னோட பெரியவங்களாக இருந்தாலும் கூட்டுறது, குழைக்கிறது, துடைக்கிறது. நம்ம ஒரு நாள் பாத்ரூம் கழுறதுக்குள்ளே எல்லாம் அங்கே உள்ளே எல்லா ஜாயிண்ட்டும் ஆடி போயிடுச்சு. சரி, யாரும் வரல, நான் செய்கிறேன். அதில் என்ன இருக்குன்னா, வாலியோடையும் தொடரத்தோடு போய் தேய்க்கிறப்ப தான் தெரியுது. அந்த காலத்து தேய்ச்சோம், அதில் புழங்குனாங்க தேய்ச்சோம். இப்போ நம்ம புழங்குறத விட வவாலுங்க புழங்குறது அதிகமாக இருக்குது. அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தா நல்லா சூப்பு குடிக்கணும். டீ குடித்தா அதை எடுக்கல, சூப்பு குடிக்கணும் போல் இருக்குது. உடனே ஜாயிண்ட்டுக்கு ஒரு மருந்து கேட்குது. வாலிப பிராயமாக அதுதான். சொன்னதெல்லாம் செய்யும், சொல்லாததையும் செய்யும். இஷ்டப்படி போகிறது வாலிப பிராயம். அந்த வாலிப பிராயம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுடைய பிறப்பே அவங்களுக்கே கோராமையாக இருக்கும். என்னென்னலாம் நீங்கள் 18 வயசு செஞ்சீங்க, 20 வயசு செஞ்சீங்க, 25 வயசுக்குள்ள என்னென்னலாம் செஞ்சீங்கன்னு ஒவ்வொருவரும் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டை எடுத்து நம்மளே அந்த ரோட்டில் அடிச்சுக்குவாங்களே மார்க்கெட்டில், நம்ம அடிச்சுக்கணும். நம்ம பேசின விதம், நம்ம பார்த்த விதம், ஒரு பொருளை சொல்கிற ஒரு சம்பவத்தை பார்த்த விதம். ஒருத்தர் இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டான், வாலிப பருவத்தில் பெரிய ஆஃபீஸர் வரும். பெரிய உண்மையிலே நல்ல சம்பவம் சொல்கிறேன். வாலிப பருவம் என் கூட எல்லாம் காலேஜ் மேட். அவங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸரு, முதல் தாரம் தான். பெரிய ஆஃபீஸர்னால் வயசான ஆஃபீஸர்லாம் இல்லை, முதல் தாரத்தில். அந்த பையன் எக்ஸாம்லாம் எழுதி, இவன் ரஜினி ரசிகன். அக்கா புருஷன் ரஜினிகாந்த் மாதிரின்னு சொல்லி கலட்டை பண்ணி விட்டான். கல்யாணம் வரன் பார்க்க வரப்பவே பிரச்சனை பண்ணி விட்டான்.
சொட்டை கட்டுன்னு சொல்லி அந்தாலும் வானான்னு போயிட்டான். ஏட்டா எதுக்கு என்ன வேலை பண்ணி வச்சுருக்க? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவனு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே சொட்டை ஆகிட்டான். அவன் விட்டு போன சாபமன்னன்றதுல விதி ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய தழும்பாயிடுச்சு. ஒரு பெரிய அதிகாரி அவர் இந்த பையனுடைய சேஷ்டியினால் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் கிறிஸ்துக்குள்ளே அவன் ரொம்ப மனம் திரும்பி ரொம்ப மனம் உடைஞ்சிட்டான். அப்புறம் ஒரு கல்யாணம் ஆச்சு. அவங்க அக்கா சரியாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அது மாதிரி யாருக்கு இதெல்லாம் காரணம்? இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு பெண்மணி, இது இன்னொரு கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டா, அவள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறப்போ ஏதோ அவர்கிட்ட பேசுகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த காலத்தில் இதெல்லாம் ரேர், ஆனால் சூழ்நிலை வந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டா, நேராக அக்கா கேட்க வேண்டிய கேள்வி கூட இல்லை, இது தங்கச்சி போய் கேட்டான், எவ்வளோ உங்களுக்கு சம்பாத்தியம், சம்பளத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பளம் உங்கள் அம்மா கிட்ட கொடுப்பீங்களா எங்கள் அக்கா கிட்ட கொடுப்பீங்களான்ட்டான். அவன் போய் லெட்ரு போடுறான். அந்த காலத்தில் லெட்ரு போடுறேன்னா தெரியும், அதோட வானம் போன அர்த்தம். எல்லாம் பிடிச்சிச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து தகவல் எதுவும் வரல. என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. அப்புறம் அவளும் மனம் திரும்பி ஒரு காலத்தில் ரொம்ப விசனப்பட்டேன். ஒரு சிச்சுவேஷன் மற்றவங்க விஷயத்துலலாம் தலையிடுறதெல்லாம் இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான பருவம். கொஞ்சம் மகிழ்கிற பிள்ளைகள், ஆசையாக போய் தடுப்பூசி போட்ட பிள்ளைங்க, அழக்கூடாதுன்னு பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன் போட்ட பிள்ளைக்கு நோவக்கூடாதுன்னு இப்போது வந்திருக்கு இல்லையா, அழக்கூடாது, என் பிள்ளை அழவே கூடாது லைஃப்பில், இந்த மாதிரிலாம் பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன் போட்ட அப்பெல்லாம் அந்த குழந்தை ரத்த கண்ணீர் வர வச்சுருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ அதுக்குன்னு இன்ஜெக்ஷன் போடாத விட்றாதீங்க, அது நொண்டி ஆகிடும், அது வேறு. ஆனால் எதுக்கு நம்ம அவ்வளோ ஆசையாக வளர்க்குறோம் இல்லையா, அது ஒரு 15 வயசு 16 வயசு 20 வயசில் ஒரு டூ ஹை. அந்த டீனேஜ் வரப்பவே அது ஏண்டா பிறந்ததுன்ற மாதிரி இருக்கும். அங்கவீனம் கிடையாது, ஒன்றும், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொடுக்குற சேட்டைகள் அப்படி இருக்கும். அதான் வாலிப பருவம்னு சொல்கிறது. இப்போ சபைக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருப்பான் பாஸ்டர்? இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பண்ணி விட்டான். இந்த மாலு அவர் பார்த்தாரு, ஒன்றும் முடியல, எவ்வளோ உபதேசம் பண்ணாரோ, ஒவ்வொரு சொன்னார், எல்லாம் சொன்னார். கடைசியில் வாரினால் ஒரு ஷார்ட்டை உண்டு பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பிதாவின் விட்டு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. இயேசுவே அடிக்கலாமா? இயேசு இப்படி கெட்ட வார்த்தை பேசலாமா? அந்த மாதிரி பண்ணி விட்டான் நம்மால். அதாவது எவ்வளோ நீங்கள் உயர 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 பரப்போம்னாலும் உங்களை இறக்கி விட்றது யார்? நம்ம வீட்டு ஆளுங்களே. இது தெரியாமல் நான் ஊட்டிக்கு போகிறேன், நான் மலைக்கு போகிறேன், நான் குன்றுக்கு போகிறேன், நான் ஆதிவாசிக்கு போகிறேன், நான் இவனுக்கு போகிறேன், காட்டு மேரண்டிக்கு போகிறேன், நாகரிகெல்லாம் போய் நான் சுயசு அதான் நாகரிகமே இல்லையா அவனுக்கு சொல்கிறது எப்படி புரியும்? நான் அவனுக்கு பத்திரிக்கை அனுப்பான், ரேஷன் கார்டான்னு கேட்பான். பத்திரிக்கைலாம் அமிச்சா சரி. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, போகிறவங்களெல்லாம் நான் சொல்ல, சபைக்குள்ளே நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கான், ஒரு காட்டு மேராண்டி வீட்டுக்குள்ளே இருக்கான், ஒரு களவாளி வீட்டிலே இருக்கான். நீங்கள் யாரையோ தேடி போகிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. இதை செப்பனிட்டாலே போதும். ஒவ்வொரு குடும்பமும் இதை பாலிசியில் வந்தாலே இந்தியா எழுப்புதல்லே தேவையில்லை, தானாக எழுப்பிடும். இங்கெல்லாம் கூட்டம் போட்டு ஒரு கலெக்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எழுப்புதலுக்கு தாரும், இந்தியாவை தாரும் ஆண்டவரேன்ட்டு அப்புறம் மாமியார் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே எல்லாமே, நமக்குள்ளே நிறைய களவாளிகள் ஒரு டைமில் ஒரு சுச்சுவேஷனில் மாறும். காலைல பார்த்த மாதிரி சாயந்தரம் இல்லை, முகத்தை சொல்ல, அது பவுட்ரு போடுறது, அதை பற்றியெல்லாம் சொல்ல. ஒரு உறவை நினச்சாலே அப்படி சும்மா காது அப்படியே ஜிவ்வுன்னு புகை வரும். மாமியார் அந்த ஒரு வார்டு, மருமகனாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேயும். அப்புறம் சம்மந்தி, எனக்கு தான் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு பார்த்தா என் பொண்ணுக்கு இப்படி தான் ஆச்சுன்னு. அப்படி தானே வளர்த்தோம். நம்ம ஒரு உறவை ஜெயிக்க தெரிஞ்சிருந்தா நம்ம புள்ள அதை ஜெயிச்சு வரும். நம்மளுக்கே தோத்துட்டோம். அது வேணான்னாலும் அந்த கேள்வி வேணான்னாலும் தண்ணி கொடுத்துரும் போகிறது. அது சும்மா இருக்குமா? அது ஃபோன் போட்டு புருஷன் அதை பிள்ளையோட ஆஃபீஸ்க்கு கான்டாக்ட் வச்சுக்கும். இப்போ மாமியாரே வரக்கூடாதுனாக்கா இப்போ மாமியார் என்ன பண்ணும், ஒய்ஃப் வேலை செய்கிற இடத்துல டீல் பண்ணிக்கும். சம்பளம் வாங்குற இடத்துக்கு போயிடுவாங்க சில பேர் ஃபோனில் டீல் பண்ணுவாங்க. இவன் சட்டே பண்ண மாட்டாங்க. வானா இல்லை உனக்கு, எங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு? இது எல்லாம் சேர்ந்து வரதான் கிறிஸ்துக்குள்ளே வாலிப பருவம். இப்போ பாருங்கள், வாலிப பருவத்துக்கு என்ன இவ்வளோ சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. 60 வயசு ஆனாலும் வாலிபன் தான். கிழவன் அப்படியே குமரனை போல நடப்பான், அதெல்லாம் இல்லை. இது மைண்டு. ஒரு கை ஒரு கால் உழுந்து வாயெல்லாம் கோணினா கூட சரி, அந்த வைராகியம் போகாது. சில பேருக்கு நல்ல காரியத்தை வைராகியம் தான் பரவாயில்ல, அது வைராகியம் போகாது. அதை டீல் பண்ணுற ஜனங்க, அதோட பிளட்டு தான் அந்த பசங்க, வேறு யாரும் கிடையாது. என்ன, அதோடைய ரத்தம் தான். இது எப்படி இருக்குதோ அதே தான் புள்ள இருக்கும். இங்கே இயேசுவும் இல்லை, இயேசு ரத்தமும் இல்லை.
சுத்தமான மாம்சம் ஜென்ம சுபாத்து நிறைந்த இடம்தான் குடும்பம். இங்கே நல்லா பாடலாம், ஒருத்தர் பாடினா எல்லோரும் ஏன் சின்ன கை ஆட்டி ஆராதுன்னு, அதெல்லாம் இது ஒரு கல்ச்சர், இது வர்ஷிப் கல்ச்சர். இது அப்படி பண்ணலன்னா தூக்கம் வரல, அப்படி பண்ணலன்னா நம்மளுக்கு தலை வச்சிரும். சரி பண்ணலாம். வீட்டுக்கு போயிட்டு அது கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. 10 மணிக்கு இப்படி கை ஆட்டிட்டு 11 மணிக்கு கறி வாங்கின்னு போய் வீட்டில் கொதிக்கிறதுக்குள்ளே ஒய்ஃப் கொதிக்கும். குக்கர் சூடாகிறதுக்கு முன்னே ஒய்ஃப் சூடாகிடும், ஒய்ஃப் சூடாகிறதுக்கு முன்னே ஹஸ்பண்ட் சூடாகிடும். என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, தான் நாங்கள் வந்துன்னு இருக்கிறோம், யாரை கேட்டு வர நீ? இங்கே தடபுடலில் நடக்கும் சமையல். ஒரு சாரார் அப்படியே மகிழ்வாங்க, அப்பா வராருன்ட்டான் ஒருத்தன், அப்பா அம்மா வராங்களா அப்படின்ட்டான், அவ்வளோதான். அந்தம்மா போயிட்டு சும்மா ஃபுல்லாக அப்படியே அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி போட்டுச்சு. எங்கன்னா ஸ்பீடு வருது, என்ன ஸ்பிரிட் என்னன்னு தெரியல, எல்லாம் தலைக்கறி காலு கேளு உடல் ஆடு அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி போட்டுச்சு. நான் பார்த்துக்கேன், தலைக்கறி பாயா ஆயா எல்லாம் வந்துடுச்சு டேபிள் மேலே. வராங்களா அப்படின்னு முகத்தில் சிரிப்பு, மசாலா அரைக்கிறப்போ ஒரு சிரிப்பு, இதை வாங்கினுவா அதை வாங்கினு எல்லாம் வாங்கினு வந்தாச்சு. காலிங்கில் அடிக்கிறது, திறக்கிற அந்த அம்மா சந்தோஷம், அப்பா அப்படின்னு திறந்து பார்த்து இவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. அப்பா ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடுப்பா வாப்பா அப்படின்றாங்க. உடனே தெரியும் இல்லையா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சகோதரிமார்கள், ஸ்டொமக் பெயின் எனக்கு அப்படின்னு போய் அந்த மாதிரி பத்துக்குச்சு. அவங்க நம்மளாங்க அந்த பெரியவங்க பாவம் எல்லாம் செஞ்சுட்டு ஸ்டொமக் பெயின் இப்போ வந்துச்சா, இப்போ தான் வந்துச்சு, இப்போ தான் இவங்க வந்தாங்க, ஸ்டொமக் பெயின் தான் வந்துடும். ஐயோ இவ்வளோ வலி வேதனை எதாவது செஞ்சியம்மாண்ணா, இல்லை இப்போ தான் வந்துச்சு. அப்போ இப்போ தான் வந்துச்சுன்னு அவங்க புரிஞ்சுனாங்க. அதெல்லாம் ஏமாற்ற முடியுமா பெரியவங்கள? நாங்கள் வந்ததை பார்த்துட்டு ஏதோ நடந்துருக்குது, ஏதோ ஒரு குழப்பம் ஆகிட்டு இருக்குது, நல்லா செஞ்சுருக்கிறா, அப்போ நம்மளுக்காக இல்லை இது. என்னடா சொன்னேன், அப்பா அம்மா வராங்க என்ன, அதுதான் யார் அப்பா அம்மான்னு சொன்னியான்னா, அப்போ ஸ்டமக் பெயின் அப்பயே வந்திருக்கோம் அவன் சொன்னான், ஸ்டமக் பெயின் அப்பயே வந்திருக்கோம் நீ வரேன்னா, ஸ்டமக் பெயினோட வேறு எல்லா பெயின் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னோட போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாலிப பிராயன்றது அதுவும் சும்மா இருக்காது. நம்மளை தான் பிடிக்கலையே, சரி கொஞ்சம் தள்ளி என்னுடைய ஸ்தானத்தை நான் நிரூபித்து காட்டுறேன், அவன் நேற்று வந்தவொன்னு அது வந்து இறங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் தலையில் மயிறு கொட்டுறதுக்கு காரணமே டீல் பண்ண தெரியாமல் பிச்சுக்கிறது தான். நமக்கு வந்து ஆசீர்வாதம் அது வேறு. ஒரு குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைனாக்கா நம்ம 10 வச்சு 10 குடும்பம் பார்க்குறோமே எப்படி இருக்கும் நமக்கு? தானாக கொட்டாதெல்லாம் கொட்டிடும். இப்படியும் கொட்டு வாங்க வேண்டியதில் கொட்டணும், கொட்ட வேண்டியதும் கொட்டணும். இது ஞானம்னு எடுத்துக்க வேண்டியதான், நெத்தி பெருசுன்னு எடுத்துக்க வேண்டியதான், சொட்டை நிறுத்தக்கூடாது. இப்போது இந்த சபை என்ன மாறுகிறது என்று கேட்டால், மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்தில், இரவின் இருண்ட அந்த காலத்தில் ஒரு கால வேலை இருக்குது சபைக்கு. அதிகாலையில் சபை என்றால் கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு ஒரு விசுவாசிக்கு சேர்த்து சொல்கிறது. சபைன்னா சர்ச்சுக்கோ பில்டிங்கோ ஸ்தாபனத்துக்கோ இல்லை, ஒவ்வொரு விசுவாசியும் சபை தான். ஆலயமாக இருக்கிறோம் இல்லையா, இது என்ன பண்ணோம்னாக்கா அதிகாலையில் மாலையில் என்ன பண்ணார் ஈசாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தியானம் பண்ணார். மாலையில் தியானம் பண்ணார். இது என்ன ஆகுதுன்னா, மாலை மயங்க நேரத்தில், இது அஸ்தமான நேரத்தில், இரவின் இருண்ட அந்த காலத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாக நடந்து போனான். போகக்கூடாத இடத்துலலாம் போகக்கூடாது. பழைய பாவிகள், பழைய உறவுகள், பழைய சொந்தங்கள், பழைய பந்தங்கள், பழைய நட்புகள், என்ன பழைய காரியங்கள் எல்லாம் சீட்டாடி இருப்போம், தண்ணி அடிச்சிருப்பான், என்னென்னமோ தவறெல்லாம் செஞ்சிருப்போம். இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்மா, மாமே மச்சான் அண்ணன் தம்பி எதையுமே நம்ம ஜீவியம் வந்து கரை பிடிச்சிடும். முதல் ஸ்பாட் வைக்கிறது என்னன்னாக்கா குடும்பத்தை அட்டாக் ஆகிடும். ஏன் அவன் வந்து ஏதோ கெடுத்துட்டான், அவன் ஏதோ இது பண்ணிட்டான், அப்படிலாம் நம்ம ஸ்பை வச்செல்லாம் யாரையும் காக்க முடியாது. உங்கள் கல்யாணத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணுச்சாக்கா வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாலே போதும், கல்யாணம் காக்கப்பட்டுரும். ஜபம் கூட பண்ணாதீங்க. என்னடா இப்படி சொல்கிறாரு பாஸ்ட் நினைக்காதீங்க. ஒழுங்காக சத்தியத்துக்கு மட்டும் உண்மையாக இருக்கிற ஹஸ்பண்ட், உண்மையாக இருக்கிற ஒரு கணவன் இந்த வாழ்க்கை எழுந்தது சத்திரமே இல்லை. உண்மையாக இருக்கணும். ஆனால் என்கிட்ட சொல்லலை, காணிக்கையில் சொல்ல, தசமாவத்தை சொல்ல, சபையில் சொல்ல, டைம் போகிறது, ஒரு குறைகளை பார்த்தா டக்குன்னு அந்த குறையை நிறைவாக்குவாங்க பொருளாதாரத்தில். அதிலெல்லாம் நான் சொல்ல, உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளே மனசாட்சி சம்மந்தப்பட்டது. யாரும் வந்து பின்னாடி வந்து சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. சாட்சி வாங்கவும் தெரியும், சாட்சி அழிகவும் தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு ஒருத்தர் எப்படி தன் வசப்படுத்தும் தெரியும் விசுவாசிக்கு. அது எவ்வளோ பாடுகளில் வரான்.
எத்தனை பேர் அவன் பார்க்குறான். ஒரு விஷயம் நீங்கள் போய் மாட்டினதுலேருந்து நீங்கள் வெளில வர வரைக்கும் சொல்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பிள்ளை பேர் தாமதிச்சா ஃபெர்டிலிட்டி கிளினிக்லேருந்து தெரியும், எவன் தீர்க்கதரிசனம் சொல்லலான்னு தெரியும், எவன் பேய் ஓட்டுவான்னு தெரியும், எவன் அம்மாசை பேர் இருப்பான்னு தெரியும், எவன் சபை வச்சுருவான்னு தெரியும், எவன் மொபைலில் நினச்சிருக்கிறான். க்ளவுட் கிச்சன் மாதிரி சில பேர் இருக்கான், எங்கே இருக்கிறானே தெரியாது, ஆனால் எல்லாம் நடக்கும். எப்படிரா ஜிபே பண்ணிவிடுவாங்க, அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்புவான், யார் மூஞ்சி மோறது கூட தெரியாது. க்ளவுட் கிச்சன் எவன் சமைக்கிறானே தெரியாது. ஸ்விக்கிக்காரங்கிட்ட சொன்னால் எட்டுன்னு தரான். நல்லா இருந்தாலும் சொல்ல முடியாது, நல்லா இல்லைனாலும் சொல்ல முடியாது. பணம் கரெக்டாக போயிடும், சாப்பாடு கரெக்டாக வந்துடும். ஆள் இல்லாத ஹோட்டல்கள்லாம் நடந்துனுக்குது இன்றைக்கி. ஒன்றும் இல்லாத சொல்ல. அந்த மாதிரி இது மாலை மயங்க நேரத்தில் அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டிய சபை அங்கே காணப்படாது. அப்போ என்ன ஆகுனாக்கா, அப்படியே டான்ஸிங், இந்த கால்கள் என்ன செய்யணுனாக்கா பின்னும், அப்படியே தள்ளாடும், கண்கள் அவங்க கண்ட்ரோல் இருக்காது, சிந்தை அவங்க கண்ட்ரோல் இருக்காது. விபச்சார பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள் பெண் பிள்ளைகள் வீட்டை தேடி வந்து வஞ்சிக்க பார்ப்பார்கள். ஹவுஸ் விசிட்டிங் சொல்கிறாங்க இல்லையா பேதுருவில், அதெல்லாம் இங்கே தான். இப்போது இவன் எங்கே போகிறான், அவள் இருக்கிற இடத்துக்கு போகிறான். இந்த அவள் என்பது யார்? எவன் பொண்டாட்டியோ அது. இது எவன் பொண்டாட்டியோ. கிறிஸ்துவனுடைய மனவாட்டி என்ன செய்கிறது, தன் சாயல் இருக்கிற ஒரு சிருஷ்டியை போய் பார்க்குறேன்னு நினச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்தா அது ஆடை ஆபரணமே வேறு மாதிரி இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு, அது சென்ஸ் வேறு. நான் வந்து வெள்ளை கலர் அது சொல்ல, சாதாரணமாக மனசாட்சிக்கு விருத்தம் பங்கம் வராமல் நீங்கள் உடுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அது எல்லோரையும் மயக்கி உள்ள அது கூப்பிட்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க. யூதா அப்படி தான் போயிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வேசின் ஆடை ஆபரணம் தரித்தவளை போய் மருமகன் தெரியாமல் அவட போய் படுத்து எழுந்துச்சு ஒரு பிள்ளை கொடுத்துட்டான். அவள் வந்து அட்வான்ஸை வந்து ரிங்கு கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டா. இதெல்லாம் நடந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் குழந்தை பிறந்தோன்னே வந்தோடனே யார் நீனோன்னு அந்த ரிங்கை காமிச்சு சொல்கிறா, மோதிரத்தை காமிச்சு, கனையாழியை காமிச்சு, இதெல்லாம் கொடுத்து தானே எனக்கு பிள்ளை கொடுத்தா. ஆமாம், என்னிலும் நீ தான் உத்தமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய கோராமைகள்லாம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று வேணா, போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அவ்வளோதான் ட்ரெஸ்ஸுக்கு உரிய மரியாதை. அதே போலீஸ் ட்ரெஸ்ஸு மஃப்டியிலேருந்துன்னு கையாட்டினா லாரி அடிச்சுட்டு போயினே இருப்பான். அந்த உடுப்பு போட்டுட்டு என்ன தான் என் சைஸில் எல்லாமே எனக்கு பாதி சைஸ்லேருந்து ஒன்று வத்தலும் தொத்தலுமா கையாட்டினா நிறுத்தி தான் ஆகணும். ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வல்லமை. அதே மாதிரி ஒரு அங்கி போட்டுன்னு போனோன்னாக்கா ஏர்போர்ட்லேருந்து எல்லாமே தானாகவே கும்பிடு போடுறோம். நமக்கு இல்லை அந்த மரியாதை, நம்ம போட்டிருக்க அந்த அங்கிக்கு ட்ரெஸ்ஸுக்கு. சாதாரணமாக என் பொண்ணு ஸ்கூலில் காலேஜ் எடுத்து விட்டு போகிறப்போ டக்குன்னு பார்த்தாலே எல்லோரும் வழி விடுவாங்க. என்னடா இது நமக்கு இல்லாத மரியாதை. இது என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸு சொல்லுது, இந்த படிப்பு இதுன்னு சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க, அவங்க ஆஸ்பத்திரி போகணும். ஒருத்தர் நர்ஸுன்ட்டான், எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கிறேன்னா இன்னொரு பக்கம் அப்படியே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ படிக்க வச்சுனாடா இப்படி பண்ணிட்டான். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா அந்த உடுப்பை பார்த்தாலே ஜனங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறது, மனசாட்சிக்கு விரோதம் இல்லை, என்னென்னா போடுங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி தான் உங்களை நியாயம் தீர்க்கும். நான் ஒரு நாளும் சொன்னதில்லை இதை போடாத இதை போடும். ஆனால் அதனுடைய கிரியைகள் தெரியும். அந்த அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சொல்ல முடியும். வீட்டில் இருக்கிறப்ப லுங்கி கட்டுறோம், ஏன் எங்கே வேணால் உட்காரோம், எங்கே வேணால் எழும்போம். இப்போ பேண்ட் போட்டிருக்கேன், அது ரொம்ப முடியாத ஒரு காரியம், சும்மா வாயில் சொல்கிறது. ஆனால் நான் கீழே உட்காந்து சாப்பிட்றேன்னு எல்லாம் சிரிப்பாங்க. நான் யோகாசனம் செய்கிற மாதிரி அது ஒரு ஆள்கிட்ட கீழே உட்கார வச்சுட்டாங்க. என்ன பெட்ஷீட்லாம் போட்டு உட்காந்துக்கோங்கன்ட்டாங்க. என்னடா சும்மா சொன்ன வாய் விட்டோம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் யோகாசனம் மாதிரி இப்படி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன், அப்புறம் அப்படி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன், ஒரு ஸ்டெப் இப்படி வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் அவங்க பார்த்தாங்க, வானா ஏறி உட்காந்துக்கோங்க. நான் பெரிய கோட்டீஸ்வரன் கீழே உட்காந்து பழக்கன்னு சொல்ல, உங்களுக்கு தெரியும் எப்படி மாமலையாகிட்டேன் இல்லையா, அது சொல்கிறேன். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு கட்சியில் என்ன பண்ணால் அந்த ஒரு குழந்தை ஒன்று டீப்பா வச்சு விளாண்டுருந்தது, சின்ன ஸ்டூல் ஒன்று மோல்டடு. அதை கொஞ்சம் கொடுறா, அதே டேபிள் மாதிரி வச்சுன்னு சாப்பிட்றேன். இப்படி வச்சா இப்படி எடுக்க முடியல. எவ்வளோ தெரியும் இல்லையா எப்படி இருக்குது பாடின்னு. பாடி ஆகலை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி போயாச்சு, வண்டி ஒரு மாதிரி போயிடுச்சு. இப்போ கிறிஸ்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், வேசின் ஆடை ஆபரணம் தரித்திருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. எதிர்பட்டா
நீ அந்த சந்து மனைக்கு போகிறதுனால தானே எதிர்படுற. போகக்கூடாத இடத்துக்கு போகிறதுனால தான் அவங்களாம் எதிர்படுறாங்க. அவள் வந்து உங்கள் வீட்டாண்ட நிற்கிறாளா? அப்படியே வந்து நின்னா கூட நம்ம எதுவும் பண்ணாமல்லாம் யாரும் வரமாட்டாங்க வீட்டாண்ட. அப்போது அவளை பார்க்குறப்பவே ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடுச்சு அந்த அம்மா பிஸ்னஸ்ஸு அந்த அம்மா அப்படி தான் போடும். என்ன அதெல்லாம் யார் இங்கே இருக்கிறவங்கக்கிட்டேயோ இல்லை ஊடகத்திலையோ என்னோடு பயணப்படுற அண்மையான சகோதரர் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன்னு சொன்னால் நான் உங்களை அவ்வளோதான் நான் சும்மா விட மாட்டேன். தெரியுது, நல்லா தெரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல போகிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்த போகிறேன். இந்த விளையாட்டையே வச்சுக்காதீங்க, சின்ன பின்னமாக ஆகிடும் வாழ்க்கை. அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே என்ன செய்யணும், ஓட்டமாக ஓடணும். இவர் ட்ரெஸ்ஸுக்கு போனது கூட பரவாயில்லன்னு சொல்லி ஓடி போன மனசு தான் யோசேப்பு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது வந்து தாவீது. உருவான சூழ்நிலை முறிக்கிறது தான் யோசேப்பு. தாவீதை நம்ம நினையாமல் இருக்கவே முடியாது. ப்ளே பாய் என்ன, எல்லாம் கஷ்டம்லாம் உண்மை தான், வாழ்க்கையில் அடிபட்டு வந்ததுலாம் உண்மை தான். ஆனால் அந்த இடத்துல வீக், அந்த குறிப்பிட்ட பகுதியில் வீக். இதெல்லாம் சந்து மனைக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை, அவர் வர வைப்பார். சந்து மனை அத்தனையும் வீட்டுக்கு வர வைப்பார். மணி, பவர், அத்தாரிட்டி எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. கூட்டம் ஆகலைன்னா கூட்டின்னு வர போகிறோம். இது வேறு ராஜரீகம். நான் சொல்கிறது வருகைக்கு போகிற சத்தியத்தை கேட்குற விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், எங்கேயாவது போய் தொலையாதையா. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஆடை ஆபரணம் பார்த்தோன்னே அட்ராக்ஷன். அந்த ட்ரெஸ்ஸு வந்து அப்படி இருக்கும். ட்ரெஸ்ஸு இருக்காது, ஒரு பொம்பளை ட்ரெஸ்ஸு ஒரு ஆம்பளைக்கு இருக்காது. அவள் சரீர அவயங்களெல்லாம் எடுத்து காட்டும். அதில் தான் அவன் ஈர்க்கப்படுகிறது. ஆணுடைய மூளை வந்து நிர்வாணத்தை அங்கீகரிக்கும், பெண்ணுடைய மூளை வந்து நிர்வாணத்தை அங்கீகரிக்காது. மேட்ரு ஃபேக்ட். அதனால தான் இது வந்து தூண்டப்படுகிறது, வசீகரப்படுத்துகிறது. இதெல்லாம் வந்து இதில் தான். பார்க்காதேன்னு சொல்ல, பார்க்காமலாம் இருக்க முடியாது, ஆனால் அங்கே இருக்காதேன்னு சொல்ல. அடுத்தது அவள் வாயாடியாக இருக்கா, அடங்காதவளாக இருக்கா, கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. இது வந்து வேசியினுடைய குணாதிசயம் சொல்கிறேன். சபை மனவாட்டியினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறதா? உங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது? வீட்டில் கூட சொல்கிறேன், நோவா கூட நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார். வீட்டில் இல்லை, எல்லா இடத்துலையும். திடீர்னு என்ன நடந்துச்சு, ட்ரெஸ் ஒரு பக்கம் போயிடுச்சு, பாடி ஒரு பக்கம் வந்துடுச்சு. பாடினா என்ன, சரீரம் சொல்கிறேன். துண்டை காணும் துணியை காணுன்றாங்க இல்லையா, அது அர்ஜென்ட்டாக ஓட சொல்லணும். துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிட்டான். இது அது இல்லை, ஃபுல்லாக தண்ணி. சரி, நானே நோவோட லாயர் மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன். தெரிலையா, பனி பெஞ்சுது தெரில, மழை வந்துச்சு தெரில, பெர்மனெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இட்லி மாவு வைக்கிறோம், தோசை நாளைக்கு வரும்னு. அப்புறம் ஊத்தப்பமாக கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம பேர் மாற்றிக்க வேண்டியது தான். என்ன புளிக்குது, ஊத்தப்பம் இன்னைக்கு. என்னம்மா இது, தோசை வரும்னு வெயிட் பண்ணுக்கிறோம், ஊத்தப்பம் வந்துருக்குது. சரி, அது ஊத்தப்பம் மாதிரியாவது இருக்கணும். சரி, ஏதோ ஊற்றுருந்து அது மாதிரி ஆயிடுச்சு, ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு. அன்பான சமையலுக்கு என்னை அணுகவும், உங்களுக்கு சுவையான சமையலுக்கு எதனா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுன்றோம். அடுத்த வேலைக்கு பிரச்சனையாகிடும் எல்லாம் போனால். ஸோ அது மாதிரி தான் தோசை மாவு எப்படி ஊத்தப்பமாச்சோ அதே மாதிரி தான் நேற்று வரைக்கும் குடிச்சின்னு இருந்தோம், மொண்டு தண்ணி குடிக்கிற மாதிரி. திராட்சை ரசம், மழை வந்தது, பனி வந்தது, படுபாவை என்ன ஆச்சுன்னே தெரில. அது ஜாடி ஃபுல்லாக அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகி ஊறி வாயினா மாதிரி. ஒரு டம்ளர் குடிக்கிறது நம்ம ஒரு சம்பு குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. உலக குடிக்காரங்களாம் சொன்னாங்க, உலகம் முழுவதில் இருக்கிற குடிக்கிறவங்களாம் சொன்னாங்க 30 ml குடிக்கலாம் ஒருத்தன் அப்படின்னா. நீங்கள் யாரும் மாதிரி செய்யாதீங்க சொல்கிறேன். நான் 3 ml கூட குடிக்கிறது தப்புன்னு சொல்லுவேன். இல்லை 30 ml குடிக்கலாம். எங்கள் ஊரில் அதெல்லாம் கிடையாதுயா, மொடா குடிக்காரன் எல்லாத்தையும் குடிப்பான். 180 ml குடிக்கிறவனே கேவலமாக பேசுவான். நிறைய லிட்டர் கணக்கில் குடிப்பான் நம்மால். 30 mlலாம் ஏமாத்துறோம், தைலம் தேய்ச்சிக்கிற மாதிரி. அதெல்லாம் 30 ml தான் ஒரு நாளைக்கு குடிக்கணுமா. அது அவங்களுடைய இது. அதுக்கேற்ற சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, வீட்டிலே பார்லாம் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நோவா பண்ணது வந்து தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாத பண்ணாரோ தெரியாது. ட்ரெஸ் ஒரு பக்கம் போயிடுச்சு, இவர் ஒரு பக்கம் போயிட்டாரோ, அதை ஒரு பையன் பார்த்துட்டு வந்து அடுத்த சந்திக்கு சாபத்தை தேடிக்கிட்டான். வீட்டில் கூட உங்களுடைய வஸ்திரங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய வஸ்திரம்னு சொல்கிறேன் மெயினாக. ட்ரெஸ்ஸு நீங்கள் லுக்கி கட்டுறீங்க, பொம்பளைங்க நைட்டி போடுறாங்க, இல்லை உங்களுக்கு கேஷுவல்ஸ் போடுறீங்க, அதிலெல்லாம் நான் தலையிடல. வஸ்திரம் என்பது அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி செய்தி இங்கே கூர்ந்து கவனிக்கணும். ஆவிக்குரிய வஸ்திரம், உள்ளான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியாது, அது எனக்கு புரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும்.
25 வயசில் உங்கள் சுபாவம் எப்படி இருந்தது? ஒரு சில கான்செப்ட், ஒரு சில விஷயத்தில் என் சுபாவம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போது யாராவது ஒருத்தர் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நினைக்க மனசு, இதெல்லாம் இருக்கிற செத்து தொலைஞ்சாலே நல்லாயிருக்கும். இது வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லது தேவனோட நெருங்கி பழறதுக்கு முன்னாடி. தேவனோட நெருங்கி பழகியாச்சு. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம், நாம் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவெல்லாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே சொல்கிறேன். ஐயா வாங்க உட்காருங்க என்ன உபசரிப்பு, ஏதோ ஒன்று நம்மளை வந்து அவங்க பிரயோஜனம் உள்ளவரெல்லாம் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறாரு, எல்லாம் ஓகே. இன்னொன்று, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மென்டாலிட்டிக்கு வெறுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நம்மளுக்கு முன்னாடி நிற்கும். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரன் இருந்தானா பரவாயில்ல, அப்பால் எப்போ சாத்தேன்னு போயிடலாம். வீட்டுக்குள்ளேயே ஒன்று நிற்கும். மாமியாராக இருக்கும், மாமியார் வீட்டு ஜனமாக இருக்கும், நமக்குன்னே உருவாகி வந்து மச்சானாக இருப்பான். மச்சான் வச்சான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல முடியுமா இதில் இருக்கிறது செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும்னு? சொல்ல வேணாம், நீ அதுதான் சிந்திக்கிறேன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. மூஞ்ச பார்த்தாலே பார்க்குற பார்வை, அவனை பார்க்குற பார்வையிலே அவசரியோ நம்ம ஆகார் பார்த்தா இல்லையா, அற்பமாய் பார்த்தா வனாந்தரத்துக்கு போயிட்டா. அந்த மாதிரி நம்ம அவங்கள பார்க்குற பார்வையே அற்பமாக இருக்குதுன்றது பார்க்குறவங்க தெரியாதா? எங்களையே இவ்வளோ கேவலமாக நடத்துறீங்க. அவன் என்னமோ படித்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி வேலை இல்லாத பட்டதாரி மாதிரி பேசுவான். படித்தேன், முடித்தேன், கோல்டு மெடலிஸ்ட்டாக வாங்கினா வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறான்னு. அந்த மாதிரி லெவலில் அவன் சொல்லலாம், ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான். நம்ம கொடுத்த கேட்டுனே அவன் இங்கேருந்து வண்டி பிடிச்சிட்டு வருவான். அவன் என்னுடைய நிலையை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஐயா, அது வந்து தெரியுது. இப்போ அவனை ஏற்றுக்க முடியுதா? நீ பீகாருக்கு போகாதீங்க, அந்தமான் போகாதீங்க, இங்கே உட்காருங்க, நம்ம மச்சாங்கிட்டே பேசும், உட்காந்து பேசும். ஃபஸ்ட்டு உட்கார முடியுமா? உட்காந்து எங்கே பேசுறது? எங்கே வந்த? என்ன இப்படி பேசுகிறார் உங்கள் வீட்டுக்காரர்? வேறு எப்படா பேசுவேன்? வாயில் தானே பேசுகிறேன். இப்போ எதுக்கு வந்தான் என்? இதே என் தம்பி மாத்திரம் ஒரு கலெக்டராக இருந்தால் இப்படி பேசுவீங்களாண்ணா? கலெக்டராக இருந்தால் என்னை ஜெயிலெல்லாம் வச்சுருப்பான். அவன் இந்த மாதிரி வந்து நிற்க போகிறான். இதுகளும் சும்மா இருக்காது. இது கிட்ட போய் நியாயம் பேச முடியுமா? பஞ்சாயத்து கிட்ட போய் எல்லாம் ஒரே பிளட்டு, இது லட்டு மாதிரி இருக்குதான் கல்யாணம் ஆச்சு, அது கூட வருது பூதி மாதிரி. நம்ம என்ன பண்ண முடியும்? இதை கட் பண்ணு, இதை கட் பண்ணு, இது வேணாம், இது வேணாம், இது வேணாம்னு நம்ம சொல்லிக்கினே இருக்கோம். அது கேட்கவும் கேட்க நம்ம சொல்கிறது நிறுத்த மாட்டோம். அவன் அப்போ தான் ரொம்ப பாசமாக பேசுவான். என்ன பேசுவான் பாசமாக? இவர் ரொம்ப கெட்டவர் அப்படிலாம் சொல்ல மாட்டான். இல்லை, பசியாக எடுக்குது, நான் எங்கேயோ சாப்பிட்டுக்கிறேன், எங்கேயோ போகிறேன், நான் திரும்பி இதை லாஸ்ட் டைம் பார்க்குறது, இப்படிலாம் சொல்லிட்டு திருப்பி அடுத்த வாரம் வருவான். இப்போ அவரோட சேர்ந்து நம்ம எல்லாம் கையை உயர்த்தி ஏஞ்சி நின்று ஆராதிப்போம். இப்போ ஆராதிங்க வீட்டில். இது மனசாட்சி நான் உங்ககிட்ட விட்டுறேன். மச்சானோ மச்சினியோ அது என்னமோ மாமியாரோட ஜனங்க வருது. 25 வயசில் நீங்கள் நினச்சிட்டிங்க இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒருத்தர் என்னன்னா அவன் பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஒன்று பணம் ஊதாரித்தனம் செலவு பண்ணுறத பார்த்தா கோவம் வரும். ஏதோ உங்களுக்கு ஒரு டிஸ்லைக்கிங் இருக்கும், அது நியாயமாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், உண்மையாகவே இருக்கலாம். கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பிட்டு படித்து பாஸ் ஆகி மேலே வந்தவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த 3 வேளை சாப்பிட்டு உருப்படாத சுற்றின்னு வரதை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கூட படிக்கிறப்பே கைட்டி விட்டுருவாங்க. இந்த வறுமையில் வளர்ந்தவன் கூட படிக்கிறப்பே சேர மாட்டான். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் பசங்கள்லாம் வந்து பேப்பர்லாம் போடுவாங்க. நான் படிக்கிறப்போ போய் பேனாலாம் விற்றேன். எங்கள் அத்தை மேனுஃபேக்சர், நான் எத்தனை ஸ்கூல்லலாம் ரீஃபில்லாம் வைப்பேன். அதில் ஒரு கமிஷன் வேறு வரும். அப்புறம் புக்கெல்லாம் பைண்டிங் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் பேட்மிண்டன் விளையாடுறப்ப பேட்மிண்டன் பேட்டுக்கு கெட்டு பின்னி காசு வாங்குவேன். அப்புறம் கோயில் நடத்தின்னு இருந்தேன், இந்து கோயில். அப்புறம் தான் ரசிக்கப்பட்டது, முன்னாடி சொல்கிறதெல்லாம். அது மாதிரி படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு பண வரவுக்குரிய வளர்ப்பு. அந்த மாதிரி எது தொட்டாலும் பிஸ்னஸ் ஆவேன் அப்படின்வாங்க ஸ்கூலில். இன்னி வரைக்கும் அது ஃபாலோ ஆகுது. அப்படி தான் பார்க்குறான். எது தொட்டாலும் பிஸ்னஸ், எது தொட்டாலும் ஒரு வரவு, எது தொட்டாலும் ஒரு வருமானம் வர மாதிரி தான் அவன் இது பண்ணுவான். அப்படி தான் சொல்கிறேன். சரி சந்தோஷம் சொல்லிட்டு போகிறோம். சரி, இதுக்கு எதிர்மறையாக ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சேர மாட்டோம். லைக் மைண்டடாக இருக்காது, அன்லைக் மைண்டட் ஆகிடும். இது படிக்கிறப்ப கைட்டு விட்டாச்சா? இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன், இந்த சொசைட்டியை நம்ம இப்படி தான் ஃபார்ம் பண்ணுறோம். ஒன்று அவன் நான் வந்து சேவை பிரதிநிதியாக இருப்பேன், அவன் வந்து அனுகூலமான பயனாளியாக இருப்பான். அவன் பெனிஃபிஷியராக இருப்பான், நான் சர்வீஸ் ப்ரொவைடராக இருப்பேன். இதுக்கு ரெண்டு நடுவில் வர்றது ஏதோ டிரான்சாக்ஷன் காசு தான் நமக்கு. ஊழியமாக இருந்தாலும் அதுதான், உலகப்பிரபல விஷயமா இருந்தாலும் அதுதான். நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். சரி, இப்போ எதிர்மறையாக வேணான்னு சேராமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதே இது பர்சனாலிட்டி வந்து வீட்டில் வந்து மச்சானாக வருது, மாமியார் வீட்டு ஜனத்தில் ஒன்றா வருது. உங்கள் வரவேற்பு எப்படி இருக்கும்?
ஏற்றுக்காங்கன்னு நான் சொல்லலை, ஏற்றுக்காதீங்கன்னு சொல்லலை. உங்கள் மனசாட்சி நிமித்தம் எப்படி இருக்கிறது? அவன் வர்றப்பவே அவன் எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் பார்த்தாலே நம்மளுக்கு அடித்து நொறுக்கணும் போல இருக்கும். சும்மாவே சுற்றின்னு இருக்கானுங்களா உரைக்காதான். அவன் ஏன் தான் பண்ணுவான்? உனக்கு என்ன வந்துச்சு? இல்லை இவெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? நீ நல்லா இருக்கிறன்னா அவன் பொண்ணே கொடுத்துருக்கான், உனக்கு எதுக்கு அவன் வேலை? நான் சொல்கிறேன், அவன் மச்சான் எதனா பண்ண போகிறான், ஏதோ ஒன்று ஒழிஞ்சு போகுது. இப்படியா புள்ளைய வளர்க்குறது? இதெல்லாம் டூ மச்சான டாக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விவாகரத்துக்கு வரைக்கும் கொண்டு போயிடுவீங்க. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் அழுவான், 40 வயசில் அழுவான் அக்கா கிட்ட. அதோட மகனை எவன் ஜாம் பண்ணாலும் உங்கள் குடும்பம் விளங்காது. அவன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டானா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அதெல்லாம் இங்கே ரத்தம் எடுக்கிறது, இது என்ன சொல்கிறது, அப்போ ரசம் இங்கே. அவன் வெஸ்ட்டு போய்டும். விருந்து மாதம் ஒரு நாள் நான் கொடுக்குறேன். அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு விருந்து வச்சான்னா அதோடு அவ்வளோதான், கரைபறிந்த விருந்தாயிடும். உங்கள் வெறுப்பு எங்கே இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஐ எம் ஹைலைட்டிங் வேர் யூ ஆர் லேக்கிங். இது கண்டிப்பாக மாமியார் ஜனத்தில் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருப்பான். நம்ம எது இருக்கிறோமோ அது கண்டிப்பாக அது சேரும். ஏன் ஆண்டவரே, நீங்கள் அனாதையாக ஒரு பொண்ணை கட்டினா கூட அது பின்னாடி அண்ணன் தம்பி 4 பேர் வந்துடுவான் கல்யாணத்துக்கு அப்புறம். நாங்கள்லாம் அப்போ கோச்சின்னு வந்தோம் அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க? இப்போ பாடுங்க, ஆடுங்க, ஆடாதீங்க. இப்போது உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன், என்ன பண்ணுவீங்களோ உங்கள் பாடு. இது மாமியார் வெட்டி ஜனத்தை ஆதரிங்க, நேசிங்க, அது பிரசங்கம். யாரையும் வெறுக்காதீங்க. அதெல்லாம் காத்து கொள்ள முடியுமா? ராஜ்யம் விட்டுட்டீங்கன்னா பூஜ்யம். காத்து கொள்வீங்களா? எங்கே எப்படி வசதி யோசித்து பாருங்க. இந்த பர்சனாலிட்டி வஸ்திரம் போயிடும். இதுக்குள்ளே நம்ம போனோன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால் வெறுத்துற வாழ்க்கை. சில பேர் என்ன பண்ணாங்கனாக்கா இதை பனிஷ் பண்ணுறதுக்காகவே தப்பு பண்ணி வாழ்க்கையை கரைப்படுத்தி பெரிய நோயாளியை சேர்த்துருக்கான். இந்த மாதிரி கேரக்டர் கிட்ட போயிடுறது, வாயாடியாக இருக்கிறது, அடங்காதான் இருக்கிறது. இது பெண்ணை பற்றி சொல்லியிருக்குன்னு நினைக்காதீங்க, சபையை குறித்து சொல்கிறது. ஆடை ஆபரம் தரித்த வேசி சபை தான். என்ன அவள் அடங்க மாட்டா. அதான் ஒரு டாபிக் எடுத்த கூட பேசுகிறோம்ல, ஸ்திரீயானவள் அடக்கமாக இருக்க கடவுள். நான் அப்போ நீ பேசலாம். அந்தம்மா ஒரு வசனம் எடுத்து சொல்லணும், ஆண் அல்ல பெண் அல்ல புது சிஷி தான் காரியம். வீட்டுக்குள்ளே இது நீயா நானா மாதிரி போயிருந்தா நம்ம என்ன பண்ணுறது? அதுங்கெல்லாம் படிக்கட்டில் உட்காந்து கோபிநாத் மாதிரி ஒருத்தர் நடுவில் இருப்போம். நமக்கு யாருமே இல்லை, நம்மளே கோபிநாத், நம்மளே ஆடியன்ஸ், நம்மளே எல்லாம் தான் பண்ணணும். பசங்க என்ன பண்ணணும், இந்த சைடு கொஞ்சம் பேசும், அந்த சைடு கொஞ்சம் பேசும். அது ஏதோ ஒரு சாம்பார் கம்பார் வச்சுருந்தாக்கா அப்பம் பக்கம் பேசும், பிரியாணி சொல்லுவான்னு. சரி, அதே அம்மாவே பிரியாணி செஞ்சிருச்சுனாக்கா ஆள் தான் அப்பங்காலி. பசங்க எதுவுமே நம்ம பக்கம் நிற்காது. என்னதான் செய்ய போகிறீங்க? இது அடங்காதவள் நான் தான், வாயாடி நான் தான். உடனே கோச்சின்னு பைக் எடுத்துன்னு போயிடுவோம், வெளில சாப்பிட்டுக்கிறேன். அப்படிலாம் வீட்டில் தான் கோவம் வரும், இன்னும் பிரச்சனையாகும். இந்த மாதிரி போகிற பிரகஸ்பதிகளும் இருக்காங்க. நின்று அந்த பிரச்சனையை முடிக்க ஆரம்பித்தது நம்ம தானே, அது நம்ம தான். அது எப்படி முடிப்பீங்க? பி சைலண்ட். முடியுமா? அப்போ தான் எங்கெங்கே தான் ஞானம்லாம் உதிக்கும். நம்ம பக்கம் எதனா ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறதுனா நம்மளுக்கு தலைவலிச்சிடும் இல்லையா? நம்ம நீதியை பேசாமல் நம்மளுக்கு தூக்கம் வராது இல்லையா? இது மாதிரி இருந்துச்சுன்னா, வாயாடியாக இருந்தீங்க, அடக்கவே முடியாது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லேகியம் தான். ஒருவனும் அவனை அடக்கக்கூடாது இருந்தது. தன்னை காயப்படுத்துகிறான், சரீரத்தை காயப்படுத்துகிறான், தான் பொண்டாட்டியை காயப்படுத்துறாலும் சரி. அதெல்லாம் அப்போ பொண்டாட்டி அடித்தான் ரத்தம் வந்துச்சுலாம். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. வாயை வச்சுன்னு ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒன்றும் பேசுனீங்கன்னா அடக்காரதுன்னா சந்திப்போம். ஒன்று வேறு ஒன்று நான் 3 இடம் தான் நம்ம பார்க்குறது. ஒன்று வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும், இல்லை ஆஸ்பத்திரி ஜெபம் பண்ணணும், இல்லை அடக்காரதுனே சந்திப்போம். எங்கே நான் உங்களை சந்திக்கிறேன், நீ எனக்கு முன்னே போயிடுறீங்க, பரலோகமே சொந்தமே. அதனால் இது வேசியை குறித்து எழுதப்படல. இது வேசித்தனம் சபைக்குள்ளே இருக்கிறதா? புத்தீனமான வாலிபன். இது புத்தியீனம், சபையினுடைய புத்தியீனம். அதாவது ஒன்று இந்த கேரக்டர் என்கிட்ட இருக்கும், இந்த கேரக்டர் என்கிட்ட இல்லைன்னா இந்த கேரக்டர் உடையவர்களை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சந்திப்பு யாராக இருக்கும்னா நம்ம ரொம்ப நெருங்கின பந்துக்களாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்காது, ஏன்னா நாங்கள் நல்ல ஃபேமிலி அப்படின்னு நான் நினைப்பேன். நமக்கு நாக் அவுட் பண்ணுற மாதிரி என் தங்கச்சி வருவா.
அவள் தம்பி ஏதோ அண்ணனையோ எதையோ சாட்டினோன்னா நம்ம தம்பி தங்கச்சி நம்ம வீட்டு ஜனங்க கொஞ்சம் பிளாக் மார்க்கில் இருக்குது ரிமார்க்கு, அது வந்துடும் சபைக்கு, வண்டவாளத்துக்கு தண்டவாளத்துக்கு வந்துடும். அதோட செய்கை இங்கே வந்துடும் இல்லையா? ஒய்ஃப் தெரியாமல் என்ன இருக்கும்? தெரியலனா கூட அதுக்கு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடும். நம்ம என்ன தான் போய் சொன்னால் கூட அதெல்லாம் வெளில வந்துடும். அதுங்களே கொஞ்சம் கூட நம்மளை விட்டு கொடுக்காமல் இருந்ததுன்னா பரவாயில்ல. நம்ம அந்த மாதிரியா ஒரு ஹாப்பி நல்ல ஃபேமிலி நம்ம. அவை ஏதாவது என்ன சொல்ல, நம்ம எதனாலும் சொல்ல, இதெல்லாம் அந்த டைமில் கேட்டுன்னு அப்புறம் அந்த டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுறப்ப கேர்ள்ஸும் லேடிஸும் இருக்கிறாங்க, ஜென்ஸும் இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டாலே நம்மளுக்கு சரி கிடையாது. அப்புறம் அவங்க வீட்டு ஜனத்தை பற்றி பேசுறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நான் சொல்லலான்னா என்ன, நான் உங்களுக்கு சொல்லலாம், சொல்லாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி சொல்லுமா? சட்டு நம்ம டக்குன்னு நியாயம் தீர்த்துருவோம். நல்ல ஃபேமிலி இல்லை, கேரக்டர் சரியில்லை, ஒரே வார்த்தை சொல்கிறோம். அவனுக்கு அப்படின்னா என்னன்னே அர்த்தம் தெரியாது. அவன் இங்கிலீஷு சுத்தமாக வராது. அவனுக்கு இங்கிலீஷ் கிளாஸ்க்கே பார்த்ததுக்கு போனது கிடையாது. ஒரு மச்சான் போய் மாமாவை பற்றி சொல்லி டாக்கா பிரச்சனை பற்றி, அவர் கேரக்டர் சரி கிடையாது. அது எவ்வளோ விஷமத்தனமான வார்த்தை. எனக்கு அந்த மனசு நல்லாவே தெரியும். வேறு ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இல்லை நான் போகிறப்பெல்லாம் திட்டுறேன், சனியனை அதுக்கு இந்த வார்த்தையோட சொல்லுவேன், பாஸ்ட் என்ன சனியன்னு சொல்லிட்டு. டேய் என்னடா நீ எங்களை டென்ஷன் பண்ணுறதுக்குனே பிறந்துக்கிறீங்களாடா நீங்கள்? இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான், எல்லாம் இந்த பாஸ்டரால் தான் பிரச்சனைன்ட்டான். அடப்பா இல்லை, ஏன்னு சொல்கிறேன்னா, நம்மளை டெம்ப்ட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் வரும். நம்ம டெம்ப்டெல்லாம் ஆகக்கூடாது. கோமா வந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஊரில் இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கதை சொல்கிறேன், இதெல்லாம் உண்மை சாட்சி. இந்த சொத்து தகராறுலாம் என்னை கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு. அப்போனே உள்ளே வந்து ஆண்டி கோமா என்கிட்ட சொன்னாங்க கோமா. அது போய் பார்த்தாலே தெரியுது கோமா வந்த மாதிரி இல்லை. நான் வரேன்னு சொல்லிடுவானுங்க போல்ட்டு டக்குன்னு கோமாவுக்கு போயிடுச்சு. எப்படி ஞாபகம் வரும், எப்பயாவது ஞாபகம் வரும். நான் இல்லைன்னா ஞாபகம் வரும், நம்ம போனால் ஞாபகம் போயிடும். 2-3 வாட்டி போனேன், ஞாபகம் போயிடுச்சு. ஜபம் பண்ணுறேன், கோமாவுக்கு வெளிப்பாடே வரல. அப்புறம் இது பாசாங்கம் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் போய் அதுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும். நம்ம தான் 25 வருஷமாக இதில் இருக்கிறோமே, அந்த ஆண்டிக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும். மசால் தோசை வாங்கின்னு போனால் கண் அப்படி சிமிட்டுச்சு. மசால் தோசை வாங்கின்னு போகிறேன் பார்க்கறதுக்கு. மசால் தோசை எவ்வளோ தெரியுமா? அந்த விசுவாசி சொல்கிறேன், பிரதர் மசால் தோசை எவ்வளோ தெரியுமா? மசால் தோசை சாப்பிட்ற நிலைமையிலையானு அங்கே இருக்கிறோம். ஆனால் தெரியாது பாவம், என்ன மாதிரி இன்னசென்ட்டு. அம்மாவுக்கும் பொண்ணுங்க டீலிங் இது பொழுது ஏதோ. மசால் தோசை 10,000 ரூபா தெரியுமான்னு. 10,000 ரூபா வாங்கணும், சவரன் வேலை 1000 ரூபாய்ச்சு தெரியுமான்னு. அந்த மாதிரி ஏஞ்சி உட்காந்துச்சு. பீயிங் அ பாஸ்டர் யூ கேன் நாட் ஃப்ராட் அஸ் லைக் திஸ். 10,000 rupees ஒன் தோசை கேன் நாட், இட் இஸ் இம்பாசிபிள், யூ ஆர் சீட்டிங் அஸ்ன்னுச்சு. வந்துட்டல்ல கோமா பார், ஜெபம் பண்ணாமே ஏஞ்சி உட்காந்துன்னு. 10,000 ரூபாய்க்கு தோசை, 1000 ரூபாய்க்கு 1,000 நகை எங்கே அப்படின்ட்டு இது சொல்லிட்டு அடுத்தது சொல்லிட்டு 1,00,000 ரூபா வச்சுருக்கேன், எனக்கு 100,000 வாங்கி கொடுக்குறியா அப்படின்ச்சு. இப்போ எங்கே மாட்டின்னு போகிற நீ? ஏற்கனவே வச்சுக்கிறதால தானே இவ்வளோ பிரச்சனை. இந்த கோமா ஓமா இதெல்லாம் வந்து பாசாங்கு மேலே பாசாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு என் ஒய்ஃப் இப்படி பண்ணோன்னு நினச்சே பார்க்கல. ஆனால் அவன் அம்மாவே அப்படி பண்ணுற, அப்புறம் பொண்ணு பண்ண மாட்டாள. ஏதோ ஒரு சொத்து இல்லை பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா தரேன்ட்டு. உனக்கு தானே எக்ஸ்ட்ரா வருது, எனக்கு எக்ஸ்ட்ரா எது வருது எது எக்ஸ்ட்ரா நடக்குதுன்னே தெரிலன்றான். அதனால கிருனுக்குது, எனக்கு கோபம் வர மாதிரி இருக்குது. என்ன பாசாங்க, என்ன மாய்மாலம். நம்ம போய் என்னென்னமோ துன்மார்க்கன் அவன் இவன் சொல்லின்னு இருக்கோம். வீட்டுக்குள்ளே நடக்குது இதெல்லாம். ஒரு சொத்து 4 ஆள் கொடுத்து 4 பேர் எடுத்துன்னு போனால் எதுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதுக்கு தான் கொடுக்க முடியும்னு அந்த மாதிரி சொல்லுது. மற்றெல்லாம் சொல்லிட்டு நாங்களாம் விருந்தாளிக்காக போகிறோம், நாங்களாம் அப்பாவுக்கு தானே போகிறோம்னு மற்றெல்லாம் கேட்குது. அதுக்கு தான் இந்த கோமா படலமே வந்துச்சு. கோமானா யாரும் வரமாட்டாங்க இல்லையா, மூத்திரம் எடுக்கணும்னா எல்லாம் ஓட்டுருவாங்க. இது கூட இருக்குது. அது இப்போ எல்லாமே பாத் அட்டாச்சோட தானே ஐசியூ எல்லாம் இருக்குது. எல்லாம் நம்ம சொல்கிறது தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடக்கும். காசு கொடுத்தா எல்லாம் நடக்குது இல்லை. இந்த கேள்வி பிள்ளை பேத்து எடுக்கிறேன்றான். ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கான், பொண்ணு பெற்றுக்க முடியலாம் பரவாயில்ல, அவங்க அம்மா என்ன அனுப்புங்க, நாங்கள் சோதனை குழாய் மூலயமா அம்மாவை மூலியமாக குழந்தைக்கு ஒரு வாரிசு உருவாக்கணும்னு சொல்லி வருது. அக்கிரமாவும் உச்சத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு பொண்ணுங்கள்லாம் சொல்லுது, ஆமாம்மா நாங்கள் லீவ் எடுக்கணும், பிரசவம்லாம் வேதனை பெயின்ஃபுல்லாக இருக்கும், சிசேரியனும் அது காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும், மம்மி யூ டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்ட்டு. எதுக்கு தான் நீ இந்த அம்மாவை யூஸ் பண்ணீங்க பாவீங்களான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்லை இன்றைக்கி நடந்திருக்கா இல்லையா, ஃபெர்டிலிட்டி சென்டரில் இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம்
அதுக்கப்புறம் இவங்க சம்பாஷணை போகுது, கொஞ்சிக்கிறாங்க ரெண்டும். இரவு முழுவதும் இன்பமாக இருப்போம், புருஷன் வீட்டில் இல்லை, வா பையனை பட்டு போனான், நம்ம எல்லாம் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு மதுரை வாக்கினால் அவனை இலங்க பண்ணினாள். டாக், செல்ஃபோன், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப். இப்போல்லாம் முன்னாடி போய் பேசினா அந்த பிசிஓலெல்லாம் பார்த்தா கையும் மையமாக அப்பாங்கெல்லாம் வந்து பிடிச்சிடுவாங்க பொண்ணுங்களை. லவ் பண்ணுறா அது பண்ணுறாலாம் கண்டுபிடிச்சின்னு செம்மாடியே அடிப்பாங்க. இப்போ எதிர்க்க உட்காந்து பண்ணாலும் தெரில, யாருக்கு மெசேஜ் பண்ண? அப்போ எதிர்க்க தான் உட்காந்து மெசேஜ் பண்ணிருக்கேன், யாருக்கு பண்ணுற? ஏதோ ஒரு பொட்டச்சி பேரை போட்டுன்னு பண்ணுவா பொண்ணு, பையன் கேட்க வேண்டியதே கிடையாது. அது தருதில்ல. அதுக்கு அந்த டீனேஜ்லலாம் அப்பா பையன்லாம் உட்காந்து பேசுறதே பெரிய விஷயம். எங்கே போனால் உன் பையன் அப்படி தான் ஆரம்பிப்பார். நம்ம பையன் மார்க்கெலாம் நல்லா இருந்தால் நம்ம பையன் ஆகும், எங்கே போனால் உன் பையன்வார், உன் பையன் உன்ன மாதிரி தான் இருப்பான்வார். அவருக்கு அவன் பேசவும் தெரியாது. அவர் என்னென்ன தான் பண்ணுவார், குடும்பத்தையே சுமக்கிறாரு, எல்லா பில்ஸ் அவர் செட்டில் பண்ணுறாரு, இவன் எல்லாத்தையும் உடச்சின்னு வரான், அவர் எல்லாத்தையும் உருவாக்கி அவரை பற்றி அவரே சொல்கிற அளவுக்கு பண்ணி விட்ருவான். பையன் இருந்தானா சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் உருவாக்குறேன், எல்லாத்தையும் நீ உடச்சின்னு வா, நான் எல்லாத்தையும் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் அப்படி கஷ்டப்பட்டேன், நான் இப்படிலாம் உருவாக்கி வச்சுருக்கேன், சொத்துலேருந்து சுதந்திரத்துலேருந்து குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் உடச்சிக்கொண்டே வா, என்ன நல்லா விளங்கிடுவேன் என்ன. அந்த பையன் ஒரே வார்த்தை எஞ்சி சொன்னான், உன் வாய் அல்ல, உன் உதடுகள் உன்னை புகழக்கூடாது, பிறருடைய வாயை உன்னை புகழட்டும். ஒரே வார்த்தை. அவங்க அம்மா பாடுது, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அதுக்கு அவங்க மாமியார் வீட்டில் வந்து அந்தம்மா வந்திருக்கு, அந்தம்மா பாட்டு, கோடி கோடி நன்றி டேடின்னு. அவ்வளோதான் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டார் பிரதர் ஏஞ்சி. நான் இருக்கிறேன், அவர் போயிட்டார், வேற லோகத்துக்கு போயிட்டார். சரளமாக பேசுகிறார், எல்லாரையும் ரேண்டமாக திட்டுறாரு, அந்த மாவுலையும் இந்த மாவுலையும். திடீர்னு தூக்கி போட்டு உடைக்கிறாரு கிளாஸை. பாஸ்டர் அவங்க பாஸ்டர்ன்றாரு. பசங்க சொல்ல பாஸ்டர் இருக்கிறாருன்றாங்க. அவுட்டு, பிளாக் ஆயிடுச்சு மைண்டு. டென்ஷன் பண்ணி விட்டா நம்ம இருக்க மாட்டோம்ல. லேகியோன் அங்கே சுடுகாட்டில் போகணும், நம்ம வீட்டிலே இருக்கான் லேகியோன், நமக்குள்ளே இருக்கான் லேகியோன். பார்த்துக்கோங்க. பேதையரான வாலிபன் அப்படின்னோட நான் சின்ன வயசில் படிக்கிறப்ப 10th ஃபெயில் போகுது, 12th ஃபெயில் போகுது. அந்த காலத்தில் அப்படி தானே தெரியும், பேதையான வாலிபன் ஒருத்தன். ஏன்டா ஃபெயில் ஆகிட்டு வீட்டுக்கெல்லாம் போகிறான் இவன். நம்ம அப்படி நினச்சோம். 18 வயசு 19 வயசு படிக்கிறப்ப அவ்வளோ அதில் தான் புரிதல். 20 வயசுல வேறு புரிதல். ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி. இன்றைக்கி இப்படி பிரசங்கம் பண்ணுறேன், நாளைக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், அந்தந்த வெளிப்பாடுகள். அதுபோல் இது வாயாடி எல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீங்கள் டிசிப்ளினாக வளர்ந்துருக்கலாம், சபை உங்களை அப்படி புகட்டி இருக்கலாம், உங்களை சத்தியம் அப்படி செதுக்கி சொற்பமாக மாற்றி அப்படியே சத்திய கீர்த்தி சாம்பிராணியத்தையாக மாற்றி வருகைக்கு வந்தால் போயினே இருக்கிற ஐயான்ற மாதிரி இருக்கலாம். இதை வச்சு போய்டுவோன்னு நினைக்காதீங்க. நம்மளை 3rd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எடுத்து வரத்துக்கு நம்ம ஆட்கள் இருக்கான். 3rd ஃப்ளோர் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம், சொந்தமாக கட்டணம் கட்டி மேலே ஏறுறது. இது முக்கரமே தெரில நமக்கு. சொல்கிறேன், உங்களை ரோட்டுக்கு நடு வீதிக்கு இழுத்து வர்றதுக்கு இந்த இளையகுமார் வந்த மாதிரி தகப்பனே. அவன் இளையகுமார் வந்துட்டான், மூத்த குமார்னு கூட இருக்கான். அவன் ரோட்டுக்கு எடுத்துட்டு அப்பாவே வா பேசி உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நடு வீதி கொண்டு வந்துட்டான். அவன் வீதி இப்போ வீட்டை தாண்டி அவன் போயிட்டான். வீட்டில் இருக்கிறதுக்கப்புறம் இவன் கொண்டு வந்துட்டான். லூக்கா 15 அதிகாரத்தை சொல்கிறேன். இந்த பேதையராகிய வாலிபன் வேறு யாரும் இல்லை, சபை தான். நீங்கள் இந்த சபைக்கு போகாத, அந்த சபைக்கு போகாத, அவ கூட அது இல்லை விஷயம். வர சபைக்கு வந்தாலே உள்ளே இவ்வளோ குப்பையும் குளமாக வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மாமியார் வீட்டில் ஒரு பெலிஸ்து குடும்பத்தினுடைய ஆவி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. மச்சாலாம் நம்ம பேண்ட்டு டக்கு பிடிச்சி போட்டுக்குவோம். சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ குண்டா இருந்தானா பிரித்து பிடிச்சி போட்டுக்குவோம். இது தைக்கிறதா இருந்தால் நம்ம சேர்த்து தைக்கும், தம்பி கொடுக்குறப்போ எக்ஸ்ட்ரா வச்சு தைங்க, எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு வாட்டி பார்த்தா ஒரு லூஸாக இருக்கும் ஒரு பேண்ட் ஒருத்தருக்கு. என்னன்னா கொஞ்ச நாள் போட்டுருவான், தம்பி போட்டுக்குவான். தம்பி பெருசு, சரி டக்கு பிடிச்சி போட்டுக்குவார். அப்புறம் அவன் தையல் பிரித்து போட்டுக்குவான். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா பிடிச்சி போட்டுக்குவான், சின்னதாக இருந்துச்சுன்னா விரித்து போட்டுக்குவான். இந்த மாதிரி இந்த இரவல் துணி போடுறவனாக தான் இருப்பான் மச்சானே. யாரையும் தாழ்த்தி பேசுகிற நினைக்க வேணாம் சொல்கிறேன். அவன் வந்து கமெண்ட் அடிப்பான் அவங்க அக்கா கிட்ட, இவர் சரியில்லைக்கா, இவர் சரியில்லை, நீ ஸ்டார்டிங்லேருந்தே லூஸு விட்ட, அப்போயே நீ பிடிச்சிருக்கணும். எங்கள் ஆஃபீஸ்லலாம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவளே அவன் புருஷன் எப்படி மதிக்கிறான்னு தெரியுமா? சும்மா கூட்டுறவே தான். அவன் புருஷன் அந்த தாங்குறான். நீ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கொஞ்சம் தான் கம்மியாக வாங்குறேன்.
அது ₹1,00,000 கொஞ்சம் தான் கம்மி வாங்குறேன்னா 11,000 இருக்கலாம், 99,000 இருக்கலாம். எப்படி பேசுகிறேன் பாருங்க. எம்ஏ, பிஹெச்டி, தயிர் பாசி எல்லாம் தோற்றுறான் எதிர்க்க உட்காந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, நமக்கு வந்துடும் ஸ்டமக் பெயின், மாதம் வர ஸ்டமக் பெயின். அந்த மாதிரி பேசுவோம். அவனு ஸ்டார்டிங்லேயே நீ பிடிச்சிடணும். இது ஆமாண்ணா தம்பி, கரெக்டு, நீ ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இந்த இப்போ சொல்கிற இது. இப்படியே பண்ணி மனசு வந்தோன்னே அப்படியே வெடிக்கும். அவன் வந்து வெடிக்கிறப்பே தெரியும். ஜாலியன் வாலாபாக் மாதிரி இருக்கும் வீடு. வந்தோன்னே அவனை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம டென்ஷன் ஆகிடும். எப்படா வந்த, சொல்லவே இல்லை. நம்ம வீட்டுக்கு என்ன இருக்குது சொல்லிட்டா வரணும். அவனும் நம்ம வீடா, சரி என்னடா எழுதிட்டானுங்களா, நம்ம பேர்லேருந்து மாற்றி எழுதிட்டானுங்களா, இல்லை இவ பேரில் பொண்டாட்டின்னு எழுதி வச்சோமே, இவ எதுனா பண்ணிட்டாளா 420 வேலை, பத்திரம் வீட்டில் இருக்குதா, ஏன்னா பேங்க்கில் பத்திரமா இருக்குதா, என்ன வேலை நம்ம வீட்டுக்கு என்ன, ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை ஊர் கழிச்சிருவான். இந்த மாதிரிலாம் பேசி இப்போ என்ன அவன் சொல்லிட்டான்னு இப்படி கோவப்படுறீங்க. இல்லைக்கா நான் வர்றது அவர் பிடிக்கலக்கா, அதுக்கு வராமையா இருக்க சாணியனே, வந்து தானே இருக்கிற நீ, வர்றது பிடிக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கு. வந்து தானே இருக்கிற, சாப்பிட்டு தானே இருக்கிற, போய் தானே இருக்கிற, ஏதோ தின்னு வீட்டில் நீ தின்ன என்னடா, எது தின்னும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தோன்னா அவ்வளோதான், நம்ம லேகியன் ஆகிடும். அப்புறம் தான் இந்த மென்டலி பிளாக் ஆகுறது, மென்டாலிட்டி மாறுறது எல்லாம் இங்கே ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஊரே காரி துப்புற மாதிரி எல்லாம் சர்ச்சுக்கு போதுங்க, வெள்ளையும் ஜல்லியுமா, எப்படி பேசுகிறான் இருந்தாலும் அசிங்கமா எப்படி பேசுகிறா. அந்த மாதிரி யாருன்னா பேசுகிறேன். 2-3 குடும்பத்தில் நான் போய் சொன்னேன், பக்கத்தில் நான் தான் அவங்க பாஸ்டர்னேன் அப்படின்னாங்க எல்லாம். ஆனால் என் சபைக்கு வர்றதில்லை, ஆனால் அவங்க பாஸ்டர் நான், உயிர் போனாலும் என்னை கூட வச்சுக்கோங்க, என்ன இருந்தாலும் என்னை கூட வச்சுக்கோங்க, அந்த சபைக்கு வரமாட்டாங்க. ஆனால் சொல்கிறேன் கேளு, அவங்க வந்து இங்கே ஆலய நட்டை வரல, குடும்ப நட்டை வந்திருக்கிறாங்க, இப்படி தான் கசகசான்னு பேசிக்குவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட சண்டே வந்தது இல்லையான்னு. ஆமாம் பாஸ்டர் கரெக்ட் தான், குடும்ப நட்டத்தில் இதெல்லாம் நடக்குமா, நீங்கள் விலையும் சொல்லியுமா போட்டுன்னு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, இப்படி பேசிக்கிறாங்களான்னு நினைக்கக்கூடாது. நான் அண்டே எல்லாருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன் இந்த ஃபேமிலி வச்சு. வர வேலை என்ன பண்ணுவான், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சாட்சி போயிடுச்சு, நம்ம வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி போவோம். அவன் வீட்டுக்கு போனால் அதே தான் நடக்கும். எல்லோரும் வீட்டில் இது நடக்குமா. அதனால் அவங்கள இது மாதிரிலாம் நீங்கள் கலர் அடிச்சு பார்க்காதீங்க. சர்ச்சுக்கு போகிறாங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு. மெயினாக ஃபஸ்ட்டு என் சர்ச்சுக்கு வரது கிடையாது. என் சர்ச்சுக்கு வந்தால் இந்த ட்ரெஸ்ஸில் வரவே மாட்டாங்க. நீ சொல்கிற விலையும் சொல்லலாம் வேறு எங்கேயும் போகுது. அப்புறம் நீங்கள் வந்துக்கிறீங்கண்ணா, அவர் பிஸியாகிறவங்க பாஸ்ட்டு, நான் தான் வருவேன், இதுக்கெல்லாம் என்ன தான் கூப்பிடுவான். இதெல்லாம் வந்து எல்லாரும் கொடுத்துட்டு நடக்கிறது தான். இதை வச்சு குற்றப்படுத்த முடியாது. எல்லார் வீட்லேயும் ஒரு சத்தம் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாம் கை கோத்து கால் கோத்து எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சா காலிங்கில் அடிச்சதுன்னா நம்மளுக்கு அப்படியே ஈரக்கொலை நடக்கும். சிலர்லாம் பார்த்தாலே பயப்படுவாங்க. பெரிய மீசை 60 மீசெல்லாம் வச்சுருப்போம். மீசையை பார்த்தா குழந்தைங்களாம் பயப்படும். அந்த அங்கிள் கிஸ் பண்ணால் தும்பல் வருதுன்னு ஒரு குழந்தை, என்னென்னா அது மீசை போய் அது மூக்கில் போதான். அது மாதிரி ஒரு மீசை தாடியெல்லாம் வச்சுன்னு ஒரு மாதிரி இந்த மீசை பஃப் மாதிரி இருக்கும். மீசையே இப்படி சுற்றி இருக்கும். இப்போ ஃபுல்லாக தாடி வச்சுக்கிறாங்க. ஐயோ என்னமோ பற்றி அது விகாரமான ஒரு பயம். ரொம்ப ஒரு கடுமையான ஆஃபீஸர் மாதிரி இருப்பார். வீட்டுக்கு போய் அந்த பெண் ஜாதி, இவருக்கே 50 வயசு இருக்கும், மாமியாருக்கே என்ன வயசு இருக்கும், 70, 72, 75 அவ்வளோதான் இருக்கும். இப்போ வரைக்கும் அதை பார்த்தாலே இவர் பயப்படலாம் மாட்டார். ஆளே டிஸ்டர்ப் ஆகிடுவார். தேவையில்லாத கெட்ட வார்த்தை பேசுவார், தேவையில்லாத டென்ஷன் ஆவார், தேவையில்லாத தூக்கி போட்டு உடைப்பார். இவ்வளோ நடக்குது இல்லையா. அந்த அம்மாவாவது இந்த என்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணும். அம்மா வராதம்மா, நான் வந்து உன்னை பார்க்குறேன் சொல்லும். இல்லை அதாவது இவ்வளோ நடக்குது, நம்ம போகாது இருக்கணும் அந்த வீட்டுக்குன்னு நினைக்கும். அது சட்ட உரிமையோடு வருது, லெஃப்ட் ரைட்டுன்னு. நம்மால் கொஞ்ச நாள் எல்லாம் முடைக்குவோம் பொழுது. ஓவர் டென்ஷன் ஆச்சுன்னா இழுத்துக்காது முடியாது. அப்புறம் எனக்கு ஃபோன் ஆச்சு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, எனக்கு இது பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது, இது பேசினாலே எனக்கு கோபமாக இருக்குது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் பாவம். நான் பெண்களுக்கெல்லாம் சங்கம் இருக்குது, ஆண்களுக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி அவனா கூப்பிட்டு பேசிட்டோம். நான் மட்டும் என்ன தீர்ப்பை கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு, சரி நான் என்ன சொன்னேன் ஃபோனில், சரி விடுங்க வயசானவங்க எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க, பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் சொல்லிட்டான் நம்மளால் எப்போவுமே அப்படி தான் சொல்கிறீங்க நீங்கள், அது இருந்துன்னே இருக்குது வருஷம்.
சிக்கன் குனியாவுக்கு போகல, கொரோனாவுக்கு போகல, எதுக்குமே போகல. நான் போயிடும் போகுது. ஐயா அந்த மாதிரிலாம் சொல்லாதே, எனக்கு வேறு பயமாக இருக்குது. வாயின் வார்த்தையை பற்றி நான் அதிகமாக பேசுவேன். நான் இருப்பேன்னு சொல்லு, பிள்ளைய பார்ப்பேன்னு சொல்லு. எப்படியோ சமாதானப்படுத்தி ஃபோனை வச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த மனசு சொன்னான், பாஸ்டர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க அந்த அம்மாவுக்கு, மம்மி மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, கட்சியில் ஃபோன் வச்சோம். அந்த நேரத்தில் சொல்லிச்சு, நீ அருள் பாஸ்டர் விசுவாசியா, அப்போவே தெரியுது உன் திருசாக இருக்கிறேன்னு சொல்லிச்சு என்ன. அதாவது என்னன்னா, நம்ம தான் போதிச்சு அந்த 50 வயசு குழந்தைய கெடுத்துட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோம்மா. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. கனி தருகிற மரத்துக்கு கல்லடிகள் உண்டு. யார் இப்போ களவாளி? வராதம்மா மம்மி வராத, நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லலாமா? இல்லை நான் வரலம்மா, உங்களுக்குள்ளே சண்டை வருது என்னால், நான் வரலம்மா, நான் இங்கே இருக்கிறேன், காடு வாந்து வீடு போந்து கத்துறக்குள்ளே நான் நெத்திரி அணிஞ்சின்னு கேள்விப்பட்டா, நீ வா, அமிச்சா வா, இல்லைன்னா இருந்துரு அப்படி சொல்கிற அம்மா நல்ல அம்மாவா? இல்லை வந்துட்டு போடா போகுதுன்னு, இல்லை அது இருக்கிறப்ப நான் வரமாட்டேன்றதும் தப்பு தான். இன்னும் அட்வான்டேஜ் ஆகிடும். நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம், அது நைட்டுக்கு தான் போகும். இல்லை 2 நாள் தங்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கே தங்குவீங்க? பிரச்சனை கண்டெல்லாம் ஓடக்கூடாது. அது பிரச்சனைன்னா அது உட்காந்து போய் பார்த்து பேசி முடிச்சுக்கணும். சத்தமும் வரக்கூடாது, உங்களையும் நிலை கொலையக்கூடாது. இங்கே தான் ஆராதிக்கிற ஸ்டைலு நீங்கள் நினச்சிக்கணும். இங்கே பாடுற பாட்டெல்லாம் இங்கே நினச்சிக்கணும். சபைகள் எப்படி பேசுவீங்களா? ஏன் அந்த பொம்பளையை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருது? ஏன் அந்த ஆணை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருது? ஏன் அந்த மாப்பிள்ளையை பார்த்தா கோவம் வருது? ஏன் அந்த மருமலை பார்த்தா கோவம் வருது? ஏன் அந்த மாமியாரை பார்த்தா கோவம் வருது? ஏன் வருது? உங்களுக்குள்ளே ஏதாவது நியாயமான கருத்துக்கள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா நம்ம பேதையான வாலிபன். அது கொண்டு போய் நம்மளை வேஸ்ட் வீட்டில் உட்கார வச்சிரும். சத்தியமாக வேஸ்ட் வீட்டில் உட்கார வச்சிரும். கசப்பான பகை கிருபை இழக்க செஞ்சிடும். கிருபையினால் தான் நிலை நிற்குது சபை. நீங்கள் என்ன கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ரட்சிப்புன்றது என்ன? பழைய பாவத்துக்கெல்லாம் புறமுந்து காமிச்சிட்டு வந்துட்டு நீதி பாதைக்கு. இப்போ இந்த கசப்பு வந்துடுச்சுன்னா கிருபை இழங்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே யாதொரு கசப்பான வேறு இருந்தால் சீர்கெட்ட ஏசாவை போல் இராதிருங்க. கசப்பு வந்துருச்சு அவனுக்கு. நம்மளுக்கு ஷேர் கொடுக்கல, நம்மளுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கல. போய் நேரம் எங்கே போனான்? இஸ்மேல் வீட்டுக்கு போயிட்டான். நீங்கள் கசப்பு வச்சுக்கினீங்களா, பொறாமை, இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் ஆவிக்குரிய போஜனம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இதுவாகும், சரிக்காது. வயலில் ஒரு மாதிரி வாழ்க்கை. சபைக்குள்ளே இந்த மாதிரி பலமான ஆகாரம் கொடுக்குற சபையில் மெம்பர்ஷிப்பு ஒன்று இங்கே கேட்டால் இதுவே உங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறும். பட்டயம் உங்கள் கருத்துக்கே வரும். உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால நிறைய பேர் என்ன செய்கிறேன்னா, அது ஜாலியான ஒரு மாதிரி சாதாரணமாக ஏசுன்னு ஆசீர்வதிக்கிறேன்றதுக்கு போய்டுவோம். ஏசுன்னு ஆசீர்வதிக்கிறேன், ஏசு சமாதானம் தர. அதெல்லாம் தெரியாத ஐயா எங்களுக்கு. அதுக்கு மேலே உங்ககிட்ட சபை எதிர்பார்க்குது, சங்கம் எதிர்பார்க்குது, ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. இவனும் அதுக்கு மேலே தாண்ட மாட்டான், அவனும் அதுக்கு மேலே வளர மாட்டான். சர்ச்சுக்கு போகணும், பாஸ்டர் தான் வந்தார். என்ன பிரச்சனைனாலும் யாரும் வரமாட்டாங்க. சபை தலையிடணும், தலையிடாது. எப்படி தலையிடும்? சத்தியத்துக்குள்ளே நீங்கள் சத்தியத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து சத்தியத்தை கீழ்ப்படுகிற பொழுது இந்த பிரசங்கம் ஒன்றே போதும், உங்கள் வீட்டு பல பிரச்சனைகளை தீர்த்துரும். எத்தனை வருஷம் பிரச்சனையும் தீர்த்துரும். இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை அதே மச்சான் வந்து உட்காந்துருக்கான், அவனை பார்த்து டென்ஷனாக கூட, எப்பப்பா வந்தால் நல்லா இருக்கியா, ஏன் ஒய்ஃபோட வரல? அப்படி போடுங்க, ஏன் ஒய்ஃபோட வரல? எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில்? நல்லா இருக்காங்க. சாப்பிட்டியா? அமெரிக்கா கேட்டு பாருங்க. அவனே டென்ஷன் ஆகிடுவான். அவன் டென்ஷன் ஆகணும், நம்ம ஆகக்கூடாது. அவனுக்கு என்ன பிடிக்குதோ கூட சமைச்சு கொடுங்க. உங்களை சமைக்க சொல்கிறேன். ஏறுமா சாப்பிட்டு போ சொல்லி பாருங்க. இங்கே அப்படி இல்லை. அவனை பார்த்தாலே அவன் அடுத்த ஸ்பாட்டி அப்போ அவன் காலி பண்ணுவான்ற அளவுக்கு வந்துச்சுன்னா அவன் நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவான். எதனா அவனுக்கு திரியை கொளுத்தி விட்டு போயிடுவான். சில பேர் அவன் உண்மையிலே எப்படி பண்ணுவான், வந்தேன் பார்த்தேன் அப்படி நம்ம பார்த்தா டக்குன்னு மறைஞ்சிடுவான் மின்னல் மாதிரி. என்ன சொல்லிட்டு கூட போல, அவங்கள பார்த்தான்ல, அவன் பயந்துட்டான் போயிட்டான். நம்மளால் எது குடும்பத்தில் பிரச்சனை. அந்த ஈர வெங்காயத்துக்கு நீ வந்திருக்க கூடாது இல்லையா வீட்டுக்கு? இதெல்லாம் நிறைய புருஷமார்கள் உள்ளத்தில் குமுறல்கள். நான் சொல்கிறேன், பாஸ்டர் எங்கேயோ ரொம்ப வாங்கியிருக்கார் போல நினச்சிக்காதீங்கன்னு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேதையர்களான வாலிபனை போல இருக்கக்கூடாது. இது கொண்டு போய் விட்டுரும், வேசி வீட்டுக்கு விட்டுரும். கசப்பு வந்துச்சுன்னா அடுத்தது பாவத்துக்கு போயிடும். வந்த செலவு
இந்த உறவுனால எனக்கு ஒன்றும் பெரிய கசப்பெலாம் இல்லை. இது வந்துச்சுன்னா செலவு, மறுபடியும் தொடரும், மறுபடியும் ஒரு பிரச்சனை எதையாவது இப்போ சிக்க விட்ருவான் நம்மால். யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ளது பிரச்சனை இருக்கும். வரதெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்ட்டு, ஒரு வேளை சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு கொடுத்தா அன்பில் பிரச்சனை இல்லை. அது வர்றப்ப பல பிரச்சனையோடு வரும். அது அத்தனையும் உண்மை அந்த மாதிரி சொல்கிறது. அது தம்பி ஒருத்தன் நம்மளுக்குன்னே இருப்பான். யார், நான் மச்சான சொல்கிற மாதிரி புருஷனுடைய அண்ணனோ தம்பியானோ ஒருத்தர் இருப்பான், வளர்ந்துருப்பான் பணமர மாதிரி, 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிள்ளை செல்வங்களுக்கெல்லாம் வம்சத்துக்கும் வாரிசுக்கும் குறைவில்லாத குடும்பமாக இருக்கும். பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்ப மாட்டான், ஓய்வூதியத்திலே ட்ராவல் பண்ணுவாங்க. யார், பென்ஷன் காசில் ஓடின்னு இருக்கும். அப்போ இவங்க வீட்டுக்கு எதுக்கு வராங்க, அவங்க அம்மா எதுக்கு வராங்க, அண்ணனே தம்பியை கொஞ்சம் பாடுறான்னு சொல்லிட்டு வராங்க, இதுக்கு தான் வராங்க. சரி, அது நம்மளுக்கு தெரிஞ்ச அனாட்டமி. அது வராதான்னு சொன்னால் மட்டும் அது இந்த சவரிச்சு நீங்கள் இது போவாதான்னு. இப்போ 2 பேர் சம்பாரித்து இந்த அம்மா ஃபுல்லாக குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுது. அப்போ இந்த பேங்க்கில் எல்லாம் போகணும், இந்த ஐயாவோட சம்பளம் பேங்க்குக்கு போனால் சந்தோஷமாக இருப்பாளே இல்லையா, இவ்வளோ உழைக்கிறவ அந்த குடும்பத்துக்கு போகுது. அப்பாவை சந்திரமுகி ஆயிடுறா. புரியுதா? யார் சந்திரமுகி தெரியும்ல, தெரியாத இருக்கும் உங்களுக்கு. அவங்க அம்மா காஞ்சனம் ஆகிடுது, அவங்க அம்மா ஜெகன்மோகி ஆகிடுது. இந்த மாதிரி எதனா ஒன்று நடக்கும். ஊடே சும்மா கலன்னு இருக்கும். இந்த ஜென்ரேஷன் பார்த்தாலே நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் மாதத்துக்கு, எவ்வளோ பக்குவம் இருக்குது அதுக்கு. இதில் ஆப்ரேஷன் வேறு, சிசேரியன் வேறு, ஒன்று வயிற்றில் ஒன்று இடுப்பில். ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டதே பெரிய விஷயம், இல்லை 2 குழந்தை வேறு. இதுங்கெல்லாம் வீட்டில் விட்டு போகணும், அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு சம்பளம். இல்லை ஒர்க் அட் ஹோமு, இல்லை ஒர்க் சொல்லிட்டோம் ஆஃபீஸுக்கு. பஸ்லெல்லாம் ஏறி போய் இறங்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். கேப்பு புக் பண்ண, அதை புக் பண்ண, அந்த 1 லட்ச ரூபாயில் 25,000 ரூபாய்க்கு மேலே டிரான்ஸ்போர்ட்டுக்கே போயிடும். வண்டி ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா தப்பிச்சா. ஐயோ, அது இன்னும் நம்ம ஓட்ட தெரிஞ்சால் எவனோ ஓட்ட தெரியாதவங்க குறுக்க வரும். அப்போ தான் ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டோடு சுற்றுவான், அடித்து நொறுக்கலாமான்னு இருக்கும். டர்ரு புருன்னு எங்கடா போகிற அப்படி இவ்வளோ சுற்றுறதுக்கு. போகிறலாம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான். டிராஃபிக்கு, பொல்யூஷனு, புகை பகை எல்லாம் சேர்ந்து ஆஃபீஸ் போய் இறங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அப்புறம் அங்கேயே சுமக்கணும், அது ஒரு ப்ரெஷரு. எல்லாம் முடிச்சுட்டு மாத சம்பளம் வந்து இறங்குது. இதுக்கு இவ்வளோ, இதுக்கு வரத்துக்கு முன்னே பிடிச்சிட்றான் வேறு. சரி, புடிச்ச சம்பளம் போனால் பேங்க்குக்கு போனால் ஒரு கொஞ்சம் எதமாக இருக்கும். சரி, அவர் 60 80 சம்பாரி, சரி ஒரு 40 இல்லை ஒரு 10,000 ரூபாவது பிள்ளை பேரில் போடு மாதம். நல்ல ஒரு குடும்பஸ்திரீ கேட்பாள்ல. உன் அண்ணனுக்கு போன மாதம் கொடுத்த என்ன பண்ணான், உண்டான் உறங்கினான் கழிந்தான். அவன் திட்டின்னு இருப்பான், படுபாய் போன மாதம் அமிச்சா இந்த மாதம் என்ன, நான் என்ன சாப்பிட்றது, அறிவு இருக்கா அவனுக்கு, ஏன் அனுப்பலை, என்ன படித்தவன், என்ன புத்தி, என்ன சர்ச்சைக்கு போகிறான், என்ன இவெல்லாம் ஜாப் பண்ணுறான், சகோதரன் குறைவாக இருக்குன்னா கொடுக்க சொல்லி தானே வேதம் சொல்லுது. டேய் என்னடா பேசுறீங்க, ஸ்கீம் நல்லா தாண்டா இருக்குது. சகலமும் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்தது. இது மாதிரிலாம் இது அப்படியே வெளிச்சமாக பேசுவாங்க. நீ தானேப்பா உன் தம்பியை பார்த்துக்கணும், தம்பி நான் வயரில் சாப்பிட்ற குழந்தையா இது, இல்லை அண்ணன் நீ தான் பார்த்தோம் தம்பிகிட்ட சொல்லணும். இந்த மாதிரி இது 2 சாராரும் நடக்கும். அதனால தான் 2 பேருமே எரிபொறின்னு இருக்கிறது. ஒரு பொம்மோரியனா ஒரு டாபர்மேனா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டாக மாறத்துக்கான காரணம் இதுதான். வர்றப்போ ஒவ்வொன்னு கடிக்கிறதுக்கு, ஏன் வந்த, எதுக்கு வந்த, என்னத்துக்கு வந்த, ஏன் இது அது சொன்னால் இது எங்கேயாவது இந்த பணம் பட்டுவாடை நடக்க போகுதுன்றது தான் பயம். வேறு யாரும் பெரிய பார்க்கலாம் இல்லை. ஏன்னா எல்லாம் அதே பிளானெட்டு, எல்லாம் அதே ஹியூமன் ரேஸ் தான். ஏன்னா அது கொடுத்து பழகிட்டோன்னாக்கா, வாங்கி பழகி அவன் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானாக்கா அவன் சூப்பராக வாழ்வான். மதியானம் பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், நம்மள மாதிரி தான் தூங்கின்னு இருப்பான். இதுங்க இந்த ஓட்டி டியூட்டி எல்லாம் செஞ்சுன்னு நாயா பேயா சுற்றின்னு இருக்கும். கரெக்டாக +2 படிக்கிறப்போ வந்து நிற்பான், பிள்ளைய இன்ஜினியரிங் சேர்க்குறோம், நீ சம்பாரிச்சு படி வைக்கலாம்ல, இத்தனை வருஷம் 20 வருஷம் விட்டல கோட்டை, இப்போ எப்படி பிள்ளைய தொழில்நுட்ப கல்வி படிப்பேன், நீ கூட உன் பிள்ளை படின்னு நான் தரேன். எந்த ஆஃபீஸ் போகிறான், எங்கேருந்து வரப்போகுது இவனுக்கு. இது வந்து முடியாத கதை. இது வந்து ஒரு தீர்வே கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க மாமியார் செத்துச்சுன்னா, நம்மால் பொல்யூட் ஆகிட்டான், எல்லாம் கொடுத்து பழகிட்டான், இவன் தானாக போயிடும் காலு போகிறால சந்து மூணக்கு அடுத்த வீதியில். இதெல்லாம் தனியிலே போகுது. இது எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த காலத்தில் சபையில் கல்யாணம் பண்ணுறப்போ ஆலோசனை ஒன்று வச்சாங்க. இதெல்லாம் என்ன ஆலோசனை அப்படின்னு நினச்சின்னு போனேன். ஒரே விஷயம் சொன்னாங்க, எப்போ போனாலும் எங்கே போனாலும் குறிப்பாக மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா போகணுமா அப்படின்னு போனோம், ஆனால் போகிறப்ப தனியாக போகாத,
அவர் என் ஒய்ஃப் பேர் கிரேஸ்ன்னு நினச்சினார். அது நிறைய கிறிஸ்டின் பேரில் கிரேஸ்ன்னு நினச்சினார். கிருபையோடு போங்க, கிருபையோடு வாங்கன்னார். எந்த கிருபைன்னு? உங்கள் ஒய்ஃப் பேர் கிரேஸ்ன்னு நினச்சின்னு சொன்னார். சரி என் சொல்ல வந்து புரிஞ்சிச்சு. ஒய்ஃபோடு போங்க, ஒய்ஃபோடு வாங்க, தனியாக போகாதீங்கன்னார். இனி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன், நிம்மதியாக இருக்கும். இதே அட்வைஸ் இன்னொருத்தர் கொடுத்தாரு, ஒய்ஃபோடு போங்க, ஒய்ஃபோடு வாங்கன்னு. அவன் என்னடா இது போய் இப்படி சொல்கிறாரு, வாடாப்படா ஃப்ரெண்ட்ஸ். தனியாக போனால் தனியாக ஆகிட்டான், தனியாக அனுப்பிச்சு தனியாகவே ஆகிட்டான். என்ன நடந்துச்சுலாம் சொல்ல தெரியல, சொல்லத்துக்கு சொல்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. திடீர்னு வந்துச்சு அந்த அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணிச்சு, நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு, நீ வரது இருந்தால் வா, இல்லை நான் போகிறேன்னுச்சு. எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் சொன்னாங்களே சர்ச்சில். பெரிய தேவபக்தி, அந்நிய பாஷை, தீர்க்கதரிசி எல்லாம் சொல்ல. உனக்கு என்ன சொன்னாங்க ஆலோசனையில்? என்கிட்ட வந்தப்போ இந்த மேட்டர் சொன்னேன். தனியாக போகாத, கூட்டமோ சொன்னாங்களா, நான் அது ஒண்டி தான் கீழ்படியும். நகை போடாதன்னு சொன்னாங்க, நான் தெரியும் உங்களுக்கு என்னை பற்றி, மற்ற விஷயம்லாம் தெரியும். எது நமக்கு ஒத்து வருதோ அது ஒன்று தான் போகும். எல்லாம் சொல்கிறேன் கீழ்படியில். ஆனால் இது ஒன்று நான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் போட்டு வீட்லேயாவது இருக்குது. ஏதோ ஆலோசனை கொடுக்குறாங்களா, ஆலோசனை தள்ளுகிறவன் மதிக்கெட்டன் புத்தியினன். ஆலோசனை கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இப்போ நல்ல ஆலோசனை சொல்கிறது யாருன்னு பார்த்தாக்கா, பொண்ணு வீட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு சைடு பேசுகிறார், பையன் வீட்டு ஃபஸ்ட்டு பையன் சைடு பேசுகிறார். இப்போ எங்கே போவாங்க அவங்க? விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை. பவுல் சொல்கிறார், உங்களுக்குள்ளே பரிசுத்தவான்கள் இல்லையான்னு. யாருமே பரிசுத்தவானாவே காணுமே, யாருமே பரிசுத்தவானாவே தெரியலையே. எங்கேருந்து பரிசுத்தவனை தேர்றது? இப்போது இப்படி அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரி, நம்மளுடைய சத்தியம் தான் நமக்கு காப்போம். அவள் மிகுதியான வார்த்தை பேசுவா, இனிய வார்த்தை பேசுவா, எல்லாம் இதுதான். எதிர்மறையான ஜனங்களை பார்க்குற பொழுது உங்கள் மனநிலை இப்படி இருக்கா, நீங்கள் சரியான திசையில் இல்லை, உங்கள் பேதமே உங்கள் குடும்பத்தை அழிச்சிடும். சிம்சன் பர்ஃபார்மர், நம்பர் 1 பர்ஃபார்மர் சாம்சன். அனாயிட்டிங் லீடர்ஷிப். அதான் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை, அபிஷேகம், இந்த மாதிரி ஒரு செய்கையெல்லாம் இருந்துச்சுன்னா ஊழியத்தில் எல்லாம் தேடி வரும். ஜனங்க தேடி வராங்க. ஜனங்க வந்தால் பணம் தேடி வரும், பணம் புகழ் எல்லாம் தேடி வரும். பர்ஃபார்மன்ஸ் ஊழியத்தில் கிரியை. வீட்டில் பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பிரகாசி நட்சத்திரங்கள் குடும்ப வாழ்க்கை இழந்து போவதுக்கான காரணம் அலுவலக கிரியை, சமுதாய கிரியை அப்படியே வீட்டில் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாலே போல்ட் ஆகிடுவீங்க. இங்கெல்லாம் இப்படி தான் பேசுன்னு சிரிச்சின்னு போய் வீட்டில் போனால் இதே மாதிரி பேசின்னு சிரிச்சின்னு இருக்கலாம். சொல்கிறேன், என்னுடைய பாணி சொல்கிறேன், பேசின்னு சிரிச்சின்னு இருக்கலாம். நான் பாஸ்டர் ஆக்கும்னாக்கா அவ்வளோதான். பசங்களும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் விசுவாசிங்க மேலே லேட்டாக வரும் எல்லாம் வீட்டுக்கு. சொல்கிறேன், அதை வந்துட்டு போயிடுங்க. இதுங்க வர்றதே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டை சர்ச்சாக்காதீங்க, சர்ச்சை வீடு மாதிரியே ஆக்கிடாதீங்க. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வீட்டில் நீங்களா ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக இருந்துட்டு போங்க. நீங்கள் அதிகாரியாலாம் இருக்கலாம், நீங்கள் பெரிய ஆளுகை சக்தியாகவே இருக்கலாம். வெளியில் வீட்டில் ஒரு சாதாரண வந்துட்டு போங்க. ஒரு சின்ன இளம் வயசு பசங்க கூட உங்கள்கிட்ட பயம் இல்லாத டீல் பண்ணும். உங்கள் பசங்களே சொல்கிறேன், அப்பா மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கணக்கு போட்டுருவாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுனா அம்மா கட்சி கொதறிடுவாள். இந்த டாப்பிக்கை அங்கே எடுத்துன்னு போனால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த டாப்பிக்கை ஆயா வீட்டுக்கு போகலாம், மாமா கிட்ட போகலாம், சித்தப்பா கிட்ட போகலாம், பெரியப்பா கிட்ட போகலான்னு எந்த விஷயமும் போகக்கூடாது. நீங்கள் அந்த அளவுக்கு ரிசப்டிவாக இருந்து எல்லாத்தையும் கேட்குறவர்களாக இருக்கும். முதல்ல நம்ம பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்குறாரு, ஆனால் கொடுக்கறது இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறேன், இன்னி வரைக்கும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இன்னி வரைக்கும் சொல்கிறேன், போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். எடுத்துருந்தாருன்னா பாதி வாஷ் அவுட் ஆகிருக்கும். கேட்குறாரு, அனுகிரகம் பண்ணுறது இல்லை. சரி ஏதோ பேசுகிறான், வேறு பேசுகிறான், கிருபை கொடுப்போம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் எடுத்துக்கொள்ளும். ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டோம், பாத்திரத்தை எடுக்க முடியல, அவரை வந்து பலப்படுத்தும்படி. அந்த மாதிரி மாம்சத்தில் இருக்கிற பொழுது இந்த சோர்வுகள்லாம் வர்றது சகஜம். அதுபோல் நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கணும், பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வீட்டில் கேட்க லிசனிங். என்ன 10 யார் அதிகமாக பேசுகிறாங்கன்றது தான் சண்டையில் சுவாரஸ்யமாக இருக்கும். யார் நீதி பெருசாக இருக்குது, அவங்கவுங்க நீதி அவங்கவுங்க பேசுவாங்க. சண்டைன்னு வரப்போ மற்றவங்களோட என்னோட நீதியை பேசுவேன், என் மனைவியோட அநீதியை பறைசாற்றுவேன். இதுதான் சண்டை. சண்டையோட டெஃபினேஷனே இதுதான், எல்லா இடத்துலையுமே தான். பார்த்துக்கொள்ளுங்க, இதுக்கு மேலே எதனா வச்சுக்காதீங்க. நீங்கள் பேதையாக போயிடுவீங்க. 0
சிம்சோன் வீடு 0 ஆயிடுச்சு. அபிஷேகம் காப்பாற்றல, உன் தேவ பக்தி காப்பாற்றல. இந்த அப்படியே கையை உயர்த்தினா 10 பேர் உயறான், காலை உயர்த்தினா 10 பேர் உழறான். ஒன்று மெலிச குடும்பம் பாதம் பார்த்துருச்சு அவனை. 7 நாள் அழுது 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 எல்லா வேட்டரும் வாங்கிட்டான். எதுக்கு? போனியா, சோத்த தினியா, கை கழனியா, வந்தியான்னு இருக்குமா? வாலிபர் செய்கிற பழக்கத்தின்படி செஞ்சான். எங்கள் பழக்கம் அது, அந்த தேசத்தின் பழக்கம். அதெல்லாம் நமக்கு வேத ராஜ்யத்துக்கு ஒத்து வராது. உலகத்தின் வேஷத்தில், அதுக்கு தான் உலகத்தின் வேஷம். இது எங்கள் கல்ச்சரு, இது எங்கள் கண்ட்ரியோட நேம்ஸு, இதுதான் இந்த வட்டாரத்தில் இப்படி தான் நடக்கும். அந்த வட்டாரமே இல்லை. நான் இங்கே இப்படி தான் இருப்பேன். எல்லாரும் எல்லா பண்டிகையும் கொண்டாடலாம், எல்லாரும் விருந்து வைக்கலாம். கரைப்படுத்துக்கிற விருந்தில் போய் மாட்டிக்காதீங்க. போய் எங்கேயாவது அவன் சொந்தக்காரன் வீட்டில் ஒருவேளை சோறு தின்ன போய் சொல்கிறேன், அதுக்கு போகிறப்ப நம்ம எல்லாத்தையும் வாங்கினும் போய் பெரிய பிரச்சனையாகிடும். அப்புறம் இதை சொன்னால் அதை சொன்னால் அது சொன்னால் இது சொன்னால் பெரிய தழும்பாக்கி விட்ருவாங்க. ஒரு வீட்டில் இந்த மாதிரி தான் போயிட்டு சொல்லிட்டான். எங்கேயோ போயிருக்கான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இது மந்தையில் வராத ஆடு சொன்ன காரியம் கேட்டு व्यसனப்பட்டு பாதிக்கப்பட்டேன் நான். ரொம்ப மன அளவில் ரொம்ப மனம் உடஞ்சிடுச்சு எனக்கு. புதுசு கல்யாணம், விருந்து கொடுக்குறான், நீ வந்துடுறா அப்படின்னா. போனோன்னே விளையாட்டு சொல்லியிருக்கான், ஒய்ஃபு கல்யாணம் பார்த்தேன். அப்போ அது அப்படின்ட்டான். இவங்க தான் ஒய்ஃபு அப்படின்ட்டு ஒய்ஃப் டு ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க குடும்பமாக. நண்பனோட ஒய்ஃப் வாங்க. இவன் என்ன பண்ணான், சும்மா விளையாட்டு சொல்கிறேன்ட்டு. அப்போ அது அப்படின்ட்டான். அதெல்லாம் சின்ன சாப்பிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை கட்டி மாற்று வஸ்திரம் தரித்த உடனே ஆரம்பிச்சோந்தம்மா, அது நானே உன் ஃப்ரெண்டு. ஏது அது? அது இது இந்த டிவியில் வரதெல்லாம் இல்லை. முதல்ல சொல்ல, அது என்னது? எது அது? எதுடி? அவர் சொன்னார். அப்போ அது எதுடி? நான் கிண்டலா பண்ணுறேன் நீ? டே என்னடா சொன்னேன்? சும்மா விளையாட்டு சொன்னேன்டா. அது என்ன பண்ணேன்னு? எதுடா சொன்னேன்? எது சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அது அப்போ அதுன்னு என்ன? அப்போ அதுன்னு சொன்னது என்னது? முதல்ல நீ எவ்வளோ வச்சுருக்க? அன்னை அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் போச்சு. அவங்க அம்மா வந்துச்சு, அந்த மாமியார் வந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன்ல, இவன் மூஞ்சி சரியில்லைன்னு அப்படின்ச்சு. என்ன சொல்லுதுன்னே தெரில. ஆனால் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கிறான். இவனை போய் கல்யாணம் பண்ணுறேன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன். அதுதான் அது. புரியுதா? இப்போ சொன்னேன் தெரியுதா? அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் அப்படின்ச்சு. எது அது? அதுன்னு எது அதுன்னு கட்சி வரைக்கும் தெரியல. 20 வருஷம் இந்த பிரச்சனை போயின்னு இருக்கு. அந்த அதுனாலே அந்த அம்மா கத்தினே இருக்கும். அவங்க ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், ஐயா ஃபஸ்ட்டே சொல்லிட்டார். வேறு யாரையோ எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, என் குடும்பமே சொல்லிச்சு. அந்த அதுலேருந்து ஆரம்பிச்சிது. அப்போ அதுன்னா இல்லையா, இது வரைக்கும் போயினுக்குது. அது அவன் பிள்ளைங்களே கல்யாணம் வயசாகிடுச்சு. இந்த மாதத்தில் ஒரு நாள் இந்த அமாவாசை பௌர்ணமி வரும். அந்த மாதிரி அதுனாலே போதும். எது அது? டேய் என்னடா இது? அந்த படப்பா எப்படி சொல்லிட்டு நான் எல்லாருமே போய் திட்டோம் அவன் வீட்டில். டேய் நான் ஏதோ இதோட சொன்னேன். அப்போ அதுன்னு அது இவ்வளோ பெருசாக அவனுக்கு தெரியாது. என்கிட்ட வந்துச்சு இந்த டாபிக். நீ ஓசி சோறு தின்ன பொண்ணே இந்த மாதிரி தான். இன்னும் எதுன்னா அதுதான் இது. நம்ம யார் வாயும் பூட்ட முடியாது. இது விருந்துக்கு போகிற அளவுக்கு பொண்டாட்டி பழக்கமும் கிடையாது. புது பெண் பார்த்ததில்லை, பழகினதில்லை, பேசுனதில்லை. என்ன குடும்ப பின்னணி ஓரளவுக்கு தெரியும். அது என்ன சொத்து சுதந்திரம் தெரியும், அவ்வளோதான் தெரியும். என்ன படிச்சுன்னு தெரியும், வாய் பேசுதானே பேசு தெரியும். இன்னும் டீப்பாலாம் பழகலை. புது கல்யாணம் சொல்கிறேன், இப்போ மாதிரி இல்லை கல்யாணம். அப்போ நான் ஒரிஜினல் கல்யாணம் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து நடந்து கொள்ளணும். எங்கே கூட்டு போகிறீங்க, எங்கே கூட்டு வரீங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். சந்து மனையில் போய் சுற்றுறது, இதெல்லாம் கொஞ்சம் தனியாக போடுறது. அதை தான் இது சொல்கிறது. இந்த சரிதை சொல்கிறதுனா தனியாக போகக்கூடாத இடத்துல தனியாக போகக்கூடாது. பொண்டாட்டியோட போங்க, பொண்டாட்டியோட புருஷனோட போங்க, புருஷனோட வாங்க. எப்படியாப்பட்ட சொந்தக்காரன் இருந்தாலும் போகிற கல்லி அப்படியே கிள்ளி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவங்களா இருந்தால் கூட தைரியமாக கூப்பிட்டு போங்க. பயமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அங்கே போயிட்டு என்ன செய்யணும் சொல்கிறேன். அங்கேயும் போயிட்டு பார்த்து பேசுங்க.
சில பேர் கொண்டு போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுற மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணோம், ஒரு வீட்டில் நடந்துச்சு. அந்த பையன் சொன்னான், அந்த பிரதர் பையன்னா எனக்கு சின்ன வயசு தான் அவன். பாஸ்டர் கொண்டு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கடா? மாமியார் வீட்டுக்கு. என்னை கூப்பிட்டு போய் ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் ஒரு ரூமில் போய் கதவு சாத்திக்கிறாங்க. பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரில. 12 மணிக்கு கதவு திறக்கிறாங்க. எல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க. டிவி போட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். டிவியில் பார்த்தா சீரியல் கதையும் இவங்க கதையும் ஒரே மாதிரி இருக்குது. அங்கேயும் ஒருத்தர் இதே மாதிரி உட்காந்துக்கிறான் மாமியார் வீட்டுக்கு போய். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை என்ன பேசுன்னு தெரில, 12 மணிக்கு சாப்பாடு இப்படி வருது, நான் ஸ்விக்கிக்கார எட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். அப்புறம் திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி போய் கதவு சாத்திக்கிறாங்க. திருப்பி சாயந்தரம் தான் கதவு திறக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்களோட அப்படியே கூழ்வி கொலாவி ஜாலியாக பேசின்னு இருக்கா. நான் வெளியே உட்காந்துருக்கேன். இதை மாதிரி பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, அவளை உட்கார வைக்கிறது, எல்லாம் போய் குரூப்பாக உட்காந்து பேசுனது. அவளை கண்டுக்கிறதே கிடையாது. தண்ணி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் உங்கள் வீடு நீ போட்டு சாப்பிட்டுன்றது. எப்படி ஐசோலேட் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தா அப்படியே இங்கே வந்தாலும் அப்படியே பம்புவான் நம்ம பையன், அங்கே போனால் அப்படியே அவங்க பையனாகிடுறான். அதே தான் இங்கே அந்த அம்மாவும். ஒரு நாள் பாஸ்டர் ஃப்ரீயாக இருக்கவே விட மாட்டார். இந்த இடத்துல தனியாக போகிற அளவுக்கு ஆகிடும். அது அடுத்த வாட்டி நான் வரலன்றவான் தனியாக போக ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுன்றது தான் சொல்ல வரேன். வாலிபன் தனியாக போகிறீங்களா? நீங்கள் வாலிபராக இருக்கிறீங்க, புருஷனாக இல்லை. எங்கள் ஜனத்தை நான் போய் பார்த்துக்கிறேன், நீ எல்லாம் வராத, நீ பேய், நீ வந்தா இங்கே அந்த ஆம்பியன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமா? அது என்ன பண்ணுமோ? நாளைக்கு எதனா ஆச்சுன்னா யார் நிற்கிறது? பின்னாடி பொண்டாட்டி தான் நிற்கிறா. நாளைக்கு எதனா ஆச்சுன்னா யார் நிற்கிறது? புருஷன் தானே நிற்கிறேன். கண்கள்லாம் மறைஞ்சிரும், அப்படியே கண்கள் அப்படியே கட்டுரும், இஷ்டப்படி இருப்பாங்க. அதான் வாலிபன். இதெல்லாம் புருஷனுக்குரிய செய்கையே கிடையாது. கோவித்து கொள்ளாதீர்கள், இது உங்களை தாக்குகிறதாக இருந்தால், ஆனால் எடுத்துக்கொண்டு காரியத்தை நடப்பியுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இனி வீடுகள் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீட்டை தருவார், நிலம் வாங்குவீர்கள், வாகனத்தை பெறுவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வாங்கி மேலே வர வர பொண்டாட்டியோடு இருங்கள், கணவனோடு இருங்கள், மனைவியோடு இருங்கள், தம்பதிகளாக துணையோடு காணப்படும். துணையாகவே இருப்பார் கர்த்தர். நான் தனியாக போகிறேன், நான் இதுவாக போகிறேன், அதுவாக போகிறேன்னா வீணாக போயிடும் வாழ்க்கை. யாரும் வந்து வாழ்க்கைக்கு நிற்க மாட்டாங்க. ஆமாம், அந்த பொண்ணு திமிர் பிடிச்சது எங்களுக்கு முதல்ல தெரியும், எங்கள் அண்ணன் நல்லவருன்னுவா தங்கச்சி. அப்புறம் பெண் வீட்டார் கேட்க வேண்டியதே இல்லை. நாங்கள் அப்போவே சொன்னோம், அதனால பார்த்தாலே சரியில்லை, மொழியே சரியில்லை, அவன் மூஞ்சே சரியில்லை, அதுக்கெல்லாம் வர்ணிக்கும். ஒன்று சொல்லிச்சு முடியே சரியில்லை, இவன் சொல்கிறான் எனக்கு எங்கேருந்து முடி இருந்தது. ஏதோ ஒன்று சொல்லித்தர வேண்டியதான். அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க புருஷன் சொன்னால் விடுவாங்களே? அண்ணன் நியாயம் தீர்ப்பான், தம்பி நியாயம் தீர்ப்பான், அப்புறம் அவன் பொண்டாட்டியோட போயிடுவான். இல்லை பலிகாடு ஆகிறதுக்கெல்லாம் அந்த பேதையாக பெண்கள் தான், பேதையான வாலிபன் தான், பேதைகள் தான். வாலிபர்னா ஆண்கள் மட்டும் இல்லை, சபை ஃபஸ்ட்லேருந்து செய்தி கேட்கணும்னு புரியும். போய் மாட்டிக்கின்னு அப்புறம் பின்னாடி வந்து நிறைய குடும்பங்கள்லாம் விவாகரத்தும் ஆகாது, வாழவும் வாழாது. அப்படியே போய் இப்போ வண்டி இருக்குது ஓடாது, விற்றுடுறா, விற்கவும் முடியாது, ஏன் வாங்குவான்? அப்படியே இருக்கும். தொடச்சி வச்சுக்க வேண்டியது தான். வாரத்துக்கு ஒரு நாள் ஓட்டவே இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சொல்லுவான் மெக்கானிக். பார்த்துருப்பீங்க சில வீட்டிலலாம் டர்ன்னு சத்தம் இருக்கும், மோட்ரு போட்ட மாதிரி இருக்கும், வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருப்பான். ரவுண்டு அடிச்சுட்டு வா, பயம். வாழ்க்கை அந்த மாதிரி ஆகிடும். கூடவே போங்க, கூடவே வாங்க, இனிய சொற்கள் வரும், நல்ல சொற்கள் வரும். பார்த்தாலே பிடிக்காத உறவுகள்லாம் இருக்கும். பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஆவி ஆத்மா சரீரெல்லாம் தாராந்துரும். ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லி இயேசு வீட்டின் தலைவர் ஸ்டிக்கர் அங்கே ஒட்டுறது, பேட்ஜ் நெஞ்சில் ஒட்டிக்கிறது, பைபிளை கட்டி பிடிச்சின்னு தூங்குறது, அப்படியே நெஞ்சோடு குழந்த மாதிரி தூக்கின்லாம் வருவாங்க. பைபிளில் வெள்ளையும் ஜொல்லையும் மீசை எடுத்துருவாங்க, கிரீஸ் போட்டு தலை வாரின மாதிரி அழுத்தி முடிவாரிங்கன்னு அப்படியே சோத்திரம்னா அந்த வெள்ளையும் ஜொல்லைக்கு இவங்க நினைப்பாது தேவ தூதர் மாதிரி இருக்கிறோம். மச்சான் வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டுவான். மச்சான் வந்தானா அம்புட்டு அலங்கோலமாக்கி விட்டுருவான். மாமியார் விட்டு ஜனம் வந்ததுன்னா நீ சிம்சோன் இருக்கிறீங்களா? கோச்சிக்காதீங்க.
மாமியார்கிட்ட ஜனம் பார்த்தா சிம்சோன் ஆகிடுறோம். ஈசாக்கு பாருங்கள், அதுதான் ஒய்ஃப் கூடயே வச்சுருந்தார். ஈசாக்கு எங்கேயும் அனுப்பல. வறுமை வெறுமை கஷ்டம் நஷ்டம், எங்கேயும் போய் எதுவும் வாங்கினுவான்லாம் வானாம், நீயே பெரிய பொக்கிஷம் எனக்கு இரு. நல்ல மனுஷன், தியானிக்கிற மனுஷன், ராஜ்யம் அவனை நம்பிச்சு விதையை கொடுத்துச்சு, விருத்தி அடைஞ்சாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆகையாலே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், இறங்குவீராக, அற்புதங்களை செய்தருளும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே குடும்பங்கள் விருத்தி அடையட்டும், தடைகள் எல்லாம் உடைக்கிறோம், கோண வழிகள் செவாக்கி போடுகிறோம். வசனத்தை கேட்டு ஆண்டவரே இதன்படி ஆண்டவரே வாழ்க்கை வாழ தேவரீர் கிரியை செய்யும். இயேசு ரத்தம் தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.